உடல் நலன் மேலாண்மை. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாமெல்லாம் போன வாரம் முதல் வகுப்பில் சந்தித்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6:40 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் இந்த வகுப்பு நடத்தலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த நேரங்கள் எல்லோருக்குமே வசதியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மீண்டும் நம்ம தொடர்ந்து இது போயிட்டு இருக்க போகும்போது இது எப்படி இருக்குதுன்றதை நம்ம போக போக தான் புரியும். அதே மாதிரி இந்த ஜூம் மீட்டிங் கூகுள் மீட்டாக மாற்றணுன்றதும் ஒரு சில அபிப்பிராயங்கள் வந்திருக்குது. எடுத்தோடனே நம்ம எல்லாம் மாற்றி அமைச்சிட்டோம்னா ஏற்கனவே வந்தவங்களுக்கெல்லாம் குழப்பமாயிடக்கூடாது. ஏன்னா இந்த மீட்டிங்லாம் சில பேருக்கு புதுசாக இருக்குது. அதனால் ஒரு சில வாரங்கள் நாம் இதில் தொடர்ந்து பயணிப்போம். அந்த பயணத்தின் போது இதில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு எல்லா வசதிகளும் உங்களுக்குள்ளே சேர்ற மாதிரியான சூழல்களை நாம் ஏற்படுத்தி அதில் வெற்றி காண வேண்டும். ஏன்னா நோக்கம் என்னவென்றால் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு, உடல் நலன் மேலாண்மை. பர்த் அண்ட் டெத் அப்படின்ற விஷயம் நம்ம கையில் இல்லை. நாம் யாராக பிறக்க போகிறோம், எப்போது பிறக்க போகிறோம், எப்போது பிறப்போம், பிறந்தோம், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. யாருக்கு எப்படிப்பட்ட முடிவு நாள், இறுதி நாள் வரப்போகுது, அந்த நாள் எப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றதும் தீர்மானிக்க முடியாது. பர்த் அண்ட் டெத் அப்படின்ற இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு கேம், லைஃப் அப்படின்ற ஒரு கேம். இந்த லைஃப் கேமை நம்ம எப்படி விளையாடுறோமோ அப்படிப்பட்ட வெற்றியை நாம் அடைய முடியும். அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு அதுக்கான பயிற்சி களமாக தான் இந்த வகுப்புகள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயிற்சி களத்தில் நாம் நடந்து வந்திருக்கின்ற பாதை எப்படி இருக்குது, இப்போ இனிமேல் நாம் எப்படி திருப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், இல்லை இன்னும் இதில் கூடுதலாக நம்ம இன்னும் என்னென்னலாம் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். சென்ற வாரத்தில் 4 தலைப்புகளில் நாம் இதை பற்றி பேசணும். அந்த 4 தலைப்புகளில் அழகின் சிரிப்பு அப்படின்றது முதலாவது தலைப்பு. அழகை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. இரண்டாவது ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்னு 2வது தலைப்பு. 3வது தலைப்பு மனதோடு பேசுவோம் அப்படின்றது 3வது தலைப்பு. 4வது தலைப்பு இயற்கையோடு இணைவோம். இந்த 4 தலைப்புகளில் நம்ம சென்ற வாரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி சென்ற வாரம் நீங்கள் எங்களுக்கு சரியாக தெரியாமல் போச்சு, அந்த மாதிரி லேட்டாக வந்தோன்னு எங்களுக்காக சரியாக லிங்க் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி, நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 2வது வகுப்புலையும், ஏன்னா எல்லா வகுப்புகள்லையுமே எல்லா செய்திகளுமே கலந்து தான் வரும். ஒரு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வர போகும்போது நம்ம ஹெட் டு ஃபுட் உடம்பை பற்றி பேச போகும்போது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதோ அதுதான் ஹெல்த் அப்படின்றத நாம் எடுத்துக்கிட்டு அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கலி மென்டலி சோஷியலி வெல்பீயிங் இஸ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து. நம்ம ட்ரெடிஷன்ஸு, நம்ம பாரம்பரியம், மரபு வழிகள், நம்ம நாட்டெலாம் பாரம்பரியம் மிகுந்த நாடு. நம்ம நாட்டில் இதை கூடுதலாக ஆன்மீகத்தையும் இறை வழிபாட்டையும் நாம் சேர்த்து கொள்ளுகின்றோம். அப்போ ஃபிசிக்கலி மென்டலி சோஷியலி அண்டு ஸ்பிரிச்சுவலி வெல்பீயிங் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்ன்றது தான் நம்முடைய கான்செப்டு. இந்த தத்துவங்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தத்துவங்கள் தான். ஏன்னா முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கின்ற வழிமுறைகள் எல்லாம் அற்புதமானவை, அர்த்தமுள்ளவை, தீர்வாக முடிவு காணப்பட்டவை. இன்னைக்கு அறிவியல் அப்படின்ற விஷயம் இன்னும் டெய்லி அது மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நேற்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு இல்லை, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நாளைக்கு வேறு மாதிரி மாறும். ஆனால் அந்த காலத்தில் தீர்மானிக்கப்பட்ட இந்த சித்தாந்தம், இந்த வேதாந்தம் சித்தாந்தங்கள் இதெல்லாம் தான் நமக்கு என்னது பாரம்பரியமான வழிமுறையாக மரபு வழியாக நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். இதில் அந்த காலத்திலிருந்து ஒரு உயிர் வாழ்க்கைக்கு, ஒரு வாழ்க்கை முழுவதும் உயிரோட்டம் ஒழுங்காக நடைபெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்தளித்திருக்கின்றார்கள்.
தன்னலமில்லாத அந்த வாய்ப்பு, அந்த பணிகள் இன்றளவிலும் நம்முடைய மரபுகளிலே பதிவு பெற்றிருக்கின்றது. அதனால தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு தம் பிடிச்சி இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு முடியுது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், அதிலிருந்து தேடி தேடி நம்முடைய இந்த தத்துவங்கள், உடலியல் தத்துவங்கள் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, நம்ம 2 விதமான தத்துவங்களை பார்க்குறோம். நம்ம இந்திய மரபுவழி தத்துவங்கள் ப்ளஸ் வந்து சீன மரபுவழி தத்துவங்கள் 2யும் மிங்கிள் பண்ணி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் போன வாரத்துலேருந்து. அது 2யும் நம்ம கலந்து பேச போகும்போது 2லும் உள்ள நன்மைகளை எல்லாம் நாம் வந்து முழுமையாக தெரிந்து அதை கடைபிடிப்பதற்கான நம்ம வழிகாட்டுதல்கள் வந்து நமக்கு இப்போ அதிகமாக இல்லை. நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்க போகும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரிலாம் இல்லைன்றதுனால அந்த இடத்தை நிரப்பு செய்வதற்கு, முழுமையாக நிறைவு செய்ய முடியாவிட்டாலும் தெரிந்தவரை நாம் நிறைவு செய்வதற்கு இந்த வகுப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்வமாக இதில் வந்து நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால், நாம் இந்த மரபுவழியான செய்திகள்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் அடாப்ட் பண்ணி இந்த வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அவற்றை எல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உடலும் மனமும் ஒருங்கே அமைதி அடைகின்ற பொழுது மட்டுமே அது முழுமையான அமைதியாக இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி அமைதி நமக்கு வேணும். அந்த நிம்மதியான வாழ்க்கை வேணும். அந்த அமைதி வேணும்னு சொன்னால் அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன வேணால் திட்டமிட்டுருக்கிறோமா, நமக்கு என்னெல்லாம் தெரியும், அப்போ அது தெரியாது, நம்ம தெரிஞ்சதெல்லாம் இருக்கும், தெரியாததும் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சில விஷயங்கள் நம்ம வந்து அது கவனிப்பு இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் தப்பாக செஞ்சிட்ருப்போம். அதுலேருந்து டீவியேட் ஆகி நம்ம வெளியே வரணும். அது விலக்கி வெளியே வந்து சரியான பாதையில் நம்ம நடக்கணும். இந்த வாய்ப்பை தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். இந்த 4 தலைப்புகளில் போன வாரம் வந்து 4வது தலைப்பாக நம்ம எடுத்துக்கொண்டது வந்து இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற தலைப்பு. அந்த இயற்கையோடு இணைவோம்ன்ற இடத்துல வந்து நம்ம எதை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம்னு சொன்னால், நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பேரிடர் கேரளாவில் நடைபெற்ற, நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் நடைபெற்ற வயநாட்டில் ஏற்பட்ட பேரிடரை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கும் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பேசணும் சோஷியல் காஸ் அப்படின்னு சொன்னால் சமூகத்தோடு நம்ம தொடர்புடைய அந்த மனிதன் என்பது சமூக விலங்கு. அவன் சமூகத்தோடு தொடர்புடையவதாக வாழ முடியும் ஒழிய ஒரு தனியாக அவன் மட்டும் ஒரு காட்டில் போய் வாழ முடியாது. அவன் பிறரோடு சேர்ந்து தான் வாழ முடியும். அவன் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், அப்புறம் மனைவி, குழந்தைகள், இப்படி அப்புறம் அண்டை வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் நமக்கு அறிமுகமானவர்கள், தொழில் ரீதியாக கல்வி மூலமாக இப்படியெல்லாம் நமக்கு அறிமுகமானவர்கள், இப்படியாக இந்த பட்டியலில் நம்ம வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் அறிமுகமாகியிருப்பார்கள். இவர்களோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டும், இதில் எப்படியெல்லாம் வந்து நம்ம தவறுகளை கரெக்ட் பண்ணி கொண்டு போகணுன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும் போது வயநாட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது மலைநாடாக இருந்தது, ஒழுங்காக இருந்தது. அது வயல்நாடாக மாற்றப்பட்டது. இப்போ அது வந்து ஒரு இல்லாமல் போய்விட்ட ஒரு நாடாக மாறிவிட்டது. இதை பற்றி நம்ம எதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நம் வாழும் சூழல், அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு நமக்கு ஒழுங்காக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை தரமானதாக இருக்கும், நிறைவாக இருக்கும், நிம்மதியாக வாழ முடியும். இப்போ அந்த இடத்துல அவங்க அன்னைக்கு முதல் நாள் என்ன நினச்சிருப்பாங்களோ தெரியாது, அவங்க மறுநாள் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிருப்பாங்களோ, மறுநாள் காலையில் அவங்க யாருமே காணாமல் போயிட்டாங்க. அப்போ இந்த நிகழ்வு எதனால் நடந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய வந்து ஆய்வறிக்கைகள்லாம் நிறைய இயற்கை ஆர்வலர்கள்லாம் வெளியிட்டே இருக்கிறாங்க. இது மேன்மேட் டிசாஸ்டர், அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அக்வைர்டு டிசாஸ்டர், இது உருவாக்கப்பட்ட டிசாஸ்டர். ஏன் தானாக யார் பிளான் பண்ணி உருவாக்குறது இல்லை, நம்ம வசதிகளை இதை வசதியாக நினைத்து எதையெல்லாம் நாம் செய்தோமோ அவைகள் எல்லாம் நம்ம வந்து பாழ்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம வந்து நம்ம கூட இருந்தவங்களே இல்லாமல் ஆக்கிவிட்டது. அப்போ அந்த பகுதிக்கு மட்டும்தான் அப்படியான்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் சுனாமிலாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம், கடற்கரை ஓரமாக வாழ்ந்தவங்கலாம். அப்போ அதே மாதிரி எந்த நேரங்களில் எந்த மாதிரி இயற்கை சூழலில் நம்ம மாட்டோம்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நம்முடைய வாழும் சூழல்களில் வந்து சரி பண்ணிக்கணுன்றதை பற்றி பேசிட்டு போகும்போது, இதற்கு எப்படி நம்ம வந்து மேன்மேடு அப்படின்றதுக்கு எப்படி ஒத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வாரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சில பேருக்கு அது புரியல, அதனால் வந்து பிடிச்சிருக்குது ஆனால் புரியல, இன்னும் முழுசாக அதை பற்றி தெரியலன்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை அதை பற்றி சொல்கிறேன். அங்கே இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வயநாட்டை கம்பேர் பண்ண போகும்போது நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், இந்திய மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு தமிழ் பழமொழி இருக்குது, பித்த நாடி ஒடுங்கி விடில் பேசாமல் சென்று விடு. இந்த பித்த நாடி ஒடுங்கி விடில் பேசாமல் சென்று விடுன்னு சொன்னால், பித்த நாடினா எப்படி, நாடி பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த நாடி பார்க்குறதுல 3 நாடி இருக்குது, வாத நாடி, பித்த நாடி, கப நாடி.
முதல்ல மேலே இருக்கிறது வாத நாடி, நடுவில் இருக்கிறது பித்த நாடி, கீழே இருக்கிறது கப நாடி. வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்ன அப்படின்னு சொன்னால், வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபம்னா நீர். இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உடல் அமைப்பு, உலகியல் அமைப்பு. இந்த அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது. பிண்டம்னா உடம்பு. இந்த பிண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அண்டத்திலும் இருக்கிறது. இதுதான் சப்ஜெக்ட். சரி, இதில் இந்த வாத நாடி என்பது காற்று, பித்த நாடி என்பது நெருப்பு, மூன்றாவது கப நாடி என்பது நீர். இதில் இது ஏன் பித்த நாடி என்பது அடங்கிட்டா நீ இந்த வைத்தியமே பண்ண வேணான்ட்டு வைத்தியனுக்கு ஒரு அறிவுரை தமிழ் பழமொழி சொல்லுது. பித்த நாடி ஒடுங்கிவிடில் பேசாமல் சென்று விடுன்னு சொன்னால், பித்த நாடின்றது தான் நம்முடைய உயிர் நாடி. அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம உடம்பு சூடாக நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளமே நம்ம எப்படி தெரியும்? நமக்கு ஒரு மரக்கட்டை மாதிரி ஒருத்தர் படுத்து கிடக்குறான், அவனுக்கு என்ன செய்வோம்? மூக்கில் கை வச்சு பார்ப்போம், காற்று இருக்குதா ஓடுதா. தெரியலன்னு சொன்னால் நம்ம உடம்பை தொட்டு பார்ப்போம். உடம்பை தொட்டு பார்த்தாக்க உடம்புல சூடு இருக்குதான்னு பார்ப்போம். அப்போ சூடு இருந்தால் அந்த உயிர் இருக்கிறது, சூடு இல்லை என்றால் அங்கே உடம்பு அடங்கி விட்டது, அது உயிர் பிரிந்து விட்டது அப்படின்றதான் கணக்கு. இது இயற்கையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சூடு இருக்கா இல்லையா? காலில் சூடு இல்லை, கையில் சூடு இல்லை, நெத்தியில் சூடு இல்லை. முதல்ல மூச்சு வருதான்னு பார்ப்போம், அது நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. சில பேர் லேசான மூச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் சூடை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சில இடத்துல லேசாக சூடு இருக்கும், இப்போ தான் அடங்கின மாதிரி இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நிறைய பேரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருப்போம், தெரிஞ்சிருக்கோம். எல்லாருக்குமே இது எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது, எல்லாமே எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம எல்லாமே புரிஞ்சுதான் வச்சுருக்கிறோம். உடம்புல சூடு இருந்தால் உயிர் இருக்கிறது. அப்போ இந்த நெருப்பு நாடி என்பது சூடு. இந்த சூடு அடங்கிட்டா அந்த நெருப்பு நாடி இருக்காது. யாருக்கெல்லாம் பித்த நாடி வேலை செய்யலையோ அவங்களுக்கு உடம்பு சூடேற்றப்பட வேண்டும். இந்த கால்குலேஷன். இந்த சூடேற்றப்படுவதற்கு என்னென்ன இந்த நாடிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய மருத்துவர்கள் பாரம்பரியமாக என்ன சொல்கிறாங்க சொன்னால், இந்த பித்த நாடிக்குள்ள ஒரு பக்கம் நிலமும், வலது பக்கம் நிலமும், இடது பக்கம் ஆகாயம் இருக்கிறது. இந்த வானுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த நெருப்பு அங்கே உலா வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உடம்புடைய அமைப்பு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுதான் சீன தத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த ஆகாயம் அப்படின்ற இடத்துல அவங்க எதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? 5 மூலப்பொருட்கள். போன வாரம் பேசுன மாதிரி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்றது நம்முடைய மரபு. அதில் ஆகாயம் என்ற இடத்துல அவங்க மரங்களை குறிப்பிடுகிறார்கள் சீனர்கள். அப்போ ஆகாயம் என்பது எதை நோக்கி, எதை அடிப்படையாக கொண்டது? மரங்களை அடிப்படையானது. ஏன்னா மரங்களுடைய வளர்ச்சி ஆகாயத்தை நோக்கி செல்கிறது. இந்த ஆகாயம் நமக்கு அதை நிலை பெறணும்னு சொன்னால் மரங்கள் அங்கே ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். அதிலிருந்து இந்த பச்சையம் அங்கே ஒளிரணும், மேலே போகணும். அது நல்லா காய்ந்து அதிலிருந்து தான் நெருப்பு உற்பத்தி ஆகிறதெல்லாம் சப்ஜெக்ட். இது வேறு. ஆக மொத்தத்தில் இந்த பக்கத்தில் இடதுகை நாடியில் நடு நாடி எதுன்னா மரங்கள் அப்படின்ற நாடி. இதுதான் ஆகாயம் சொல்கிறது. மரங்களாக பேசுகிறோம். இப்போ மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு, காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, அதன் பிறகு அங்கே நம்ம வீடுகளாக அமைத்து விட்டோம், ரிசார்ட்டுகளாக அமைத்து விட்டோம் படிக்கிறோம். இப்போ நியூஸ்லாம் படிக்கிறோம். அப்படி இருக்க போகும்போது இந்த மரங்கள் வெட்டப்பட்டு விட்டால் என்னவாகும்? நிலம் கலகலத்து போயிடும். அந்த வேர்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு விட்டால் நிலம் அதனுடைய உறுதித்தன்மையை இழந்துடும், லூஸ் ஆகிடும். அப்போ இன்னொரு கான்செப்ட்ல நிலத்துல அதாவது மேல்தட்டிலேயே வெப்பமில்லாத பூமி நீரால உறிஞ்சப்படும், உள்வாங்கப்படும். அப்ப நீர் அதிகமா இப்ப இந்த மரங்கள் இல்லைன்னு சொன்னா அது கலகலத்து போய் அதுல தண்ணி படுப்பும் போது உள்வாங்கி அந்த இடத்துக்கு கரைஞ்சு ஓடிடும். அந்த மண் கரைந்து ஓடிவிடும். அதனால இந்த இடத்துல நாம மரத்தை இழந்ததனால் அந்த மண்ணையும் இழந்து விட்டோம். அந்த சப்ஜெக்ட் நல்லா புரியணும் உங்களுக்கு. சரி, ரைட்டு. இது இன்னும் வேற ஏதாவது இதை விளக்க முடியுமான்னு சொன்னா, பயோ ஆர்கன் கிளாக் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அக்குபங்க்சர் மருத்துவத்தில். சீன அக்குபங்க்சர் மருத்துவத்தில் பயோ கிளாக் 24 மணி நேரமும் 2 மணி நேரமும் ஒரு உறுப்புகள் வேலை செய்யுதுன்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நள்ளிரவு 1 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் மரங்கள் வேலை செய்யக்கூடிய நேரம், மரம் சார்ந்த லிவர் ஒர்க் பண்ணுற டைம். 3 மணிலிருந்து 5 மணி வரையிலும் நுரையீரல், காற்றின் மூலக்கூறுள்ள நுரையீரல் வேலை செய்யக்கூடிய நேரம் சொல்றாங்க. சரி, இப்போ நாம அந்த மரங்களை எல்லாம் இழந்து விட்டோம்ன்றதுனால மரத்தின் தன்மையுள்ள நேரம் எது? இரவு 1 மணியிலிருந்து 3 மணி வரை. அப்போ கரெக்டாக அதில் சென்ட்ரல் டைம் தான் பீக் டைம். அந்த 2 மணிக்கு என்னவாச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. ஏன்னா அதை தாங்கி நிலத்தை ஆழமாக வேரூன்றி பிடித்து கொள்ளக்கூடிய மரங்கள் அந்த நேரத்தில் இல்லைன்ற காரணத்தினால அந்த இடம்
மரம் தான் காப்பாற்ற வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் மரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அங்கே காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாதனால மண் உள்வாங்கியது, காற்றிலே வந்து கலந்து பறந்தோடியது, நீரிலே கலந்து கரைந்தோடியது. அப்போ பறந்து போவதற்கு காற்று, கரைத்து கொண்டு போவதற்கு நீர் அங்கே சேருதுன்னு சொன்னால் அவற்றை தடுத்து அணை போட்டு தடுப்பதற்கான மரங்கள் அங்கே இன்மையின் காரணமாக தான் நடக்குது. அதனால 4 மணிக்கு மறுபடியும் ஒரு தடவை நிலச்சரிவு ஏற்பட்டது. அது காற்றின் நேரம். 3 மணிலேருந்து 5 மணி வரையும் நுரையீரல் நேரம். அது நுரையீரல் என்ன செய்யுது? காற்றை உள்வாங்குவதும் வெளிவிடுவதும் நுரையீரல். அது எதோட அவங்க உலோகத்தோடு ஒப்பிடுகின்றார்கள். மரத்தை உலோகம் கொண்டு நீங்கள் வெட்டினால் அந்த உலோகத்தின் ஆட்சி அதிகமாகிவிடும். அப்போ அந்த உலோகம் அதிகமாக ஆட்சி செய்யும் போது காற்று சுழன்று சுழன்று வீசுகின்ற பொழுது, சூறாவளியாய் அங்கே வீசுகின்ற பொழுது அந்த மண்ணை சேதப்படுத்தி விடுகின்றது. அந்த மண்ணை பறக்க வச்சிருது. அங்கே வரக்கூடிய மழை வெள்ளம் வந்து அது தடுப்பு இல்லாமல் அதை வந்து கரைச்சி எடுத்து கொண்டு போயிடுறது. இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் பாருங்கள் எவ்வளோ ஆழமான சப்ஜெக்டு. அப்போ இந்த மருத்துவம் எப்படி ஒரு அழகான வழிகாட்டுதலை 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இப்போ இது வரைக்கும் வழங்கிட்டே வருது. இந்த வழிமுறைகளை நாம் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு நேரங்கள்லையும் வரக்கூடிய மழையும், ஒவ்வொரு நேரங்கள்லையும் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பமும், ஒவ்வொரு நேரங்கள்லையும் வீசக்கூடிய காற்றும், இதன் காரணமாக இது வந்து இயற்கையாக நடைபெறக்கூடியதா அல்லது மனிதர்கள் ஏற்படுத்தி விட்டுகின்ற மாற்றங்களால் ஏற்படுத்தக்கூடியதா அப்படின்றதெல்லாம் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி சென்னை மாதிரியான நகரங்கள்லாம் அடர்த்தியான நகரங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பல மடங்கு அதிகமான மக்கள் தொகை இங்கே இருக்கிறதுனால எல்லாமே வந்து பொல்யூட்டடு, சுகாதாரம் மற்றவைகளாக, காற்று, தண்ணீர், நிலத்தின் சூழல் எல்லாமே சுகாதாரம் இல்லாமல் இங்கே போயிட்டு இருக்குதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் அவற்றெல்லாம் நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், மரத்தை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டுமோ, தவறு இதன் விளைவாக ஏற்பட்ட வயநாட்டினுடைய விளைச்சலை நாம் இன்னும் மற்ற இடங்களையும் பார்ப்போம். அப்போ மரங்களை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள கல்லீரலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். லிவரை யார் சரியாக மெயின்டைன் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செயலிழந்த நிலைமைக்கு போகக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். அப்போ நாம் வந்து கல்லீரலை ஆற்றல் மிக்க கல்லீரலாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி சுற்றுச்சூழலில் மரங்கள் இல்லைன்னு சொன்னால் லிவர் ஃபெயிலியர் ஆன மாதிரி சுற்றுச்சூழலில் லிவர் நம்ம மரம் இன்னக்கூடிய லிவரும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ சுற்றுச்சூழல் மரங்கள் சூழ்ந்த சூழல்கள் நமக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியுமானால், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமானால், நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய சூழலும் அதற்கு ஒத்துழைக்குமானால், அப்படிப்பட்ட இடங்களை நோக்கி நாம் பெயர்ந்து கொள்வது ஆரோக்கியமான வழிகாட்டுதலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வயநாட்டு செய்தியாக பேசிட்டு இருந்தோம். இந்த நேரங்களை அன்னைக்கு குறிப்பிட்டதுக்கு நேரமின்மையின் காரணமாக அந்த நேரங்களை இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டோம். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி பார்க்க போகும்போது நம்முடைய சூழல்கள் எப்படி இருக்கணும்? காற்றோட்டம் இல்லாத நம்ம ரூமெல்லாம் மூடி வச்சுட்டோம். கொசுவுக்கு பயந்து ரூமை மூடினால் என்னவாகும்? அங்கே வந்து தூய்மையான காற்றும் அடைபட்டு போய்விடும் தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். அது மறுபடியும் ஒரு தடவை நினைவூட்டுறேன். அப்போ சுற்றுச்சூழல் நமக்கு காற்றோட்டமான அறைகள், அதுதான் வந்து நமக்கு ஆரோக்கியம். அதே மாதிரி அடர்த்தி இல்லாத பகுதிகளில் வாழ்க்கை முறை, இதுதான் நமக்கு ஆரோக்கியமான நிலையை தரக்கூடியது. இந்த மாதிரியான இயற்கைகளை நாம் வந்து தேடி போக வேண்டும். நாம் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சைட் சீயிங் போயிட்டு நாங்கள் வந்து அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், நாங்கள் குற்றாலம் போனோம், நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. நாம் வாழக்கூடிய பகுதிகளையெல்லாம் கொடைக்கானல்களாகவும் சுற்றுச்சூழல், அதாவது அதே மாதிரி நம்ம வந்து குற்றாலங்களாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு எல்லாருக்கும் ஒன்று கிடைக்காத ஒன்றும் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றோட்டம் உள்ள ஆரோக்கியமான இடங்கள் நிறைய இருக்குது. இடம்பெயரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் 80% இடம்பெயர முடியும். வேலை வாய்ப்பு, கல்வி, இந்த குழந்தைகளுக்கான கல்வி, இந்த இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்போ எல்லா இடங்களுமே எல்லா விதமான வாய்ப்புகளும் இப்போ வந்து இருந்துகிட்டு வருகிறதுனால இது மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்த முடிந்தவர்கள் அதனை நோக்கி நம்ம நகர ஆரம்பித்தோம் என்றால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை நரகத்திலிருந்து மீட்டெடுத்து நம் சொர்க்க வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு பயன்படும் என்றுதான் முதலாவது செய்தி. இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அன்னைக்கு. இந்த இயற்கையோடு இணைவதற்கான சூழல், அப்போ இருட்டு அறைகளில், வெளிச்சமில்லாத அறைகளில், காற்று புக முடியாத ஒரு அறைகள்லேயே வாழ்க்கை நடத்துறது. அது இன்னும் கேட்டாக்க சில பேர்லாம் வந்து வீடெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து வாடகை வீட்லேயே இருந்துக்கிட்டு, ஏன்னா அவங்க வேலைக்கு போக இடங்களின் அருகாமையில் இருக்கிறனால அந்த மாதிரி இடங்களில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிற இடங்கள்லையும் காற்றோட்டமே இருக்காது. எனக்கு எல்லா அலுவலகங்களும் அப்படி தான் இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான வந்து சுகாதாரமும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போது குடியிருப்பு பகுதிகளிலும் வந்து சுகாதாரம் இல்லை, வேலை செய்யக்கூடிய பகுதிகளிலும் சுகாதாரம் இல்லைன்னு சொல்ல போகும்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு கடைசி வரைக்கும் அவங்க நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கிருந்து நகராத வாழ்க்கை, நரக வாழ்க்கை, அதை வந்து நகராத வாழ்க்கையாக இருந்ததன் காரணமாக அப்படியே கூட முடிஞ்சு போகக்கூடிய சூழல் நமக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி நிறைய பேர் இழந்துகிட்டே தான் இருக்கிறோம்.
இனிமேலும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற இடத்தில் நாம் வரணும். அப்போ நாம் அந்த சூழல்களை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள என்பது தான் இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற முதல் பகுதியில் போன வாரம் என்ன பேசணுமோ அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்தது மனதோடு பேசுவோம். அப்போ மனதோடு பேசக்கூடிய நிகழ்ச்சி தான் அன்றைக்கி 2வது நிகழ்ச்சியாக அன்றைக்கி பார்த்தோம். அந்த மனதோடு பேசுவோம் அப்படின்ற நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அருகில் சென்னைக்குள்ள நடந்த ஒரு கொலை நிகழ்ச்சியை பற்றி பேசியிருந்தோம். எத்தனையோ கொலை நிகழ்ச்சிகள் இருக்குது, அதே மாதிரி எப்பயோ நடந்ததெல்லாம் இருக்குது. இதுக்கு 2 விதமான காரணங்களால் இந்த தலைப்பை நம்ம எடுத்துருக்குறோம். அதையும் அன்றைக்கி பேசினோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி பேசுகிறோம். 2 விதமான காரணங்கள். சமீபத்தில் நமக்கு அருகாமையில் நடந்த ஒரு அரசியல் தலைவரின் கொலை. இது சமீபத்தில் நடந்தது அப்படின்றது நமக்குள்ள இப்போ தினந்தோறும் செய்திகளை படிக்க போகும்போது நமக்குள்ள ஒரு பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். இதனால் இதை பற்றி பேசுகிறோம். இது ஒன்றும் 1949 நடந்த செய்தி, 75 நடந்த செய்தி, 80 நடந்த செய்தி, 90 இல்லை, 2000 அப்படி இல்லை, 2024 இப்போது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சின்றதுனால இதை பற்றி நம்ம பேசுகிறது பொருத்தமாக இருக்கும்ன்றது அன்றைக்கி பேசணும். 2வதாக இதில் ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நோக்கம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் ஒரு நோக்கம் தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த ஒரு கொலை நிகழ்ச்சியில் பல நோக்கங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு நெட்வொர்க்காக இது செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த நெட்வொர்க் அட்மிட் ஆள் கொடு. ஓகே, அது ஏன் ஸ்டக் ஆயிடுச்சு? சரி, இந்த சமீபத்தில் நடந்த கொலை நிகழ்ச்சி நமக்கு அருகாமையில் நடந்ததுன்றது ஒரு செய்தி. சமீபத்தில் நடந்தது, அருகாமையில் நடந்தது. 2வது, ஒரு கொலை நடத்தப்படணும்னு சொன்னால் ஒரு மோட்டிவ் தான் இருக்கும். ஆனால் பலவிதமான மோட்டிவ் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு அதன் காரணம் நடந்திருக்குது. அப்போது அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது, அன்னைக்கு பார்த்தோம் எந்த விதமான உணர்வுடையவர்கள் இல்லாமல் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும், அந்த குடும்பத்தினர் பார்வை வேறு மாதிரி இருக்கும், எதிரிகள் பார்வை வேறு மாதிரி இருக்கும், சாமானியமான காமன் பீப்புளுடைய பார்வைகள் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க போகும்போது நமக்கு இதிலேருந்து என்ன படிப்பினைகள் பெற வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ என்ன படிப்பினைகள் பெற வேண்டும்? அப்போது என்ன மாதிரி மோட்டிவ்லாம் இருக்கும்? இப்போ ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் அப்படின்றக்கூடிய நோக்கம் சுயநலம். தொழில் போட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தொழில் போட்டின்னு பார்க்க போகும்போது அது பொறாமை. இவன் இல்லை என்றால், இந்த தொழில் இவனை அழித்து விட்டால் நன்மைகள் அடைய முடியும் அப்படின்னு சொல்றது பேராசை. பேராசை. ஏற்கனவே இவர்களால் நாம் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் இவங்களால் நமக்கு நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ல போகும்போது அங்கே பழிவாங்கும் உணர்வு. இல்லை என்றால் இவர்களை விட்டு வைத்தால் நம்மை கொண்டு விடுவார்கள் என்பதற்காக எடுக்கக்கூடிய பயத்தால் ஏற்படக்கூடிய ஒரு கொலை நிகழ்ச்சி, கொலை முயற்சி. இப்படி 5 விதமான உணர்வுடையவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த எல்லா விதமான உணர்வுடையர்களும் அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டு நெட்வொர்க்காக அதை பண்ணி முடிச்சிருக்கிறாங்கன்றது தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம செய்திகளை பார்க்குறோம். இதில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கொலையாளி எங்கே இருக்கிறாங்க,
இந்த கொலையாளி எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த கொலையாளிகளை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த கொலையாளிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிறாங்க. நமக்குள்ளே இருக்க போகும்போது நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோமோ அப்படியெல்லாம் தான் நம்முடைய பின்விளைவுகள் எல்லாம் நம்ம ஏற்படும் அப்படின்ற செய்தி நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த பின்விளைவுகளை எல்லாம் என்னெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது நம்ம சுயநலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சுயநலம் பின்னாடி நமக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதை நம்ம இந்த 5 விதமான உணர்வுகளும் நமக்குள்ளேயே ஏற்ற இறக்கங்களாக ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒன்று மிகைப்பட்டு ஒன்று குறைந்து ஒன்று மிகைப்பட்டு ஒன்று குறைந்து இருக்கும். உதாரணத்துக்கு சில நேரங்களில் நம்ம சுயநலவாதிகளாக இருப்போம், சில நேரங்களில் பேராசைப்படுத்தவர்களாக மாறுவோம், சில நேரங்களில் பொறாமைப்படுத்தவர்களாக மாறுவோம், சில நேரங்களில் பயம் உடையவர்களாக நாம் அதிகமான பயமுடையவர்களாக மாறுவோம், சில நேரங்களில் பழிவாங்க விட வேண்டும் என்ற உணர்ச்சி நமக்குள்ள அதிகமாக இருக்கும். இந்த 5 விதமான உணர்வுகளும் பொதுவாக மனிதனுக்குள் வந்து இது ஆரோக்கியமான சுயநலம், ஆன்லைன் கிளாஸ், ஆரோக்கியமான பொறாமை இருக்கிறது, ஆரோக்கியமான பேராசை இருக்கிறது, ஆரோக்கியமான பழிவாங்க உணர்வு இருக்கிறது, ஆரோக்கியமான பய உணர்வு இருக்கிறது. எங்க பயப்படணுமோ அங்க பயப்படுவதும், எங்க பயப்பட வேண்டியதில்லையோ அங்க பயப்படாமல் இருப்பதும் ஆரோக்கியமான பயம். பழிவாங்குவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அவர்களால் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட நாம் பழிவாங்காமல் இருக்கின்ற பொழுது நமக்கு பல கோடிகள் நன்மைகள் அதில் இருக்குது. அதே மாதிரி பேராசைப்படுவதற்கு நமக்கு ஆசை இருக்கிறது. அந்த பேராசை பிறரோடு இல்லாமல் நமக்காக மட்டுமாக, அவங்கள பார்த்து அது மாதிரி அப்படின்னு நினைக்காம நாம் இந்த அளவுக்கு வர வேண்டும், இந்த அளவுக்கு உயர வேண்டும், நம்ம இந்த நம்முடைய செல்வங்களை நம்முடைய சூழல்களை எல்லாம் இந்த அளவுக்கு பெருகிக்கணும்னு நினைக்கிறது ஆரோக்கியமான பேராசை. அவர்களை விட அப்படின்னு சொன்னோம்னா அது ஆரோக்கியமற்ற பேராசை. அதே மாதிரி பொறாமை உணர்ச்சி. நாம் வின் பண்ணணும், எப்பவுமே சேலஞ்சிங் அப்படின்னு மூடு எப்படின்னு சொன்னால் அது பொறாமையில தான் வரும். நம்ம அதை ஜெயிக்கணும், இந்த விஷயம் ஜெயிக்கணும், இதை விட அதிகமான மார்க் எடுக்கணும், இதை விட நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ற இந்த ஓவர்டேக்கிங் என்ற பார்ட்டு எங்கே நடக்குதுன்னா பொறாமை. அது ஆரோக்கியமான பொறாமை. அவனை அழித்து விட்டு நம்ம அதில் மேலே வர்றது ஆரோக்கியமற்ற பொறாமை. இதே மாதிரி சுயநலம் என்பது நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் தான் அதிகமாக இருக்கிறோம். அப்படி இருக்க போகும்போது நமக்கு உணர்வுகள் சுயநலம். நம்ம சேஃப்டி பண்ணிக்கணுமே, நம்ம சேஃப்டி பண்ண முடியாமல் போயிட்டோம்னாக்க நம்ம அடுத்தடுத்தது எல்லாம் செய்ய முடியும் நம்மளால். நம்ம வாழ்க்கையில் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? அப்போ நம்ம முதல்ல வீட்டை வாங்கிக்கணும், வண்டி வாங்கிக்கணும், நம்ம பொருளாதாரங்களை ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நமக்குள்ளே வரக்கூடிய இந்த உணர்வுகள்லாம் எதனுடைய அடிப்படையில் வருது? சுயநலத்தின் அடிப்படையில் வருது. இதில் நம்ம ஏன்னா தன்னிறைவு அடையலை, டெவலப்டு அப்படின்ற இடத்துக்குள்ள நம்ம உள்ள வராதனால இந்த உணர்வுகள்லாம் நமக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது. இதில் கூட நம்ம ஃபில்டர் பண்ணி சரியாக இதை செட்டில் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக இது நமக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சாமானியமாக நம்ம டெய்லி அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம பார்ப்போமே. இப்போ ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நம்ம ஒரு ரெடிமேட் ஷாப்புக்கு போகிறோம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம குழந்தை ஒரு செலிப்ரேஷனில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன். அதுக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்குகிறோம் ரெடிமேட் கடையில். முதல் நாள் வாங்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அதை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் என்ன செய்கிறோம், அதை அப்படியே அழகாக மடித்து கொண்டு போய் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு சரியாக செட் ஆகலை, வேறு மாற்றிக்கிறோன்னு சொல்லி ஒன்று மாற்றிக்க சொல்கிறோம், இல்லை அவன்கிட்ட என்ன பண்ணுறோம், எனக்கு காசு கொடுத்துருங்க, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளவோ தவறான சுயநலம். ஒரு செருப்பு கடைக்கு போகிறோம், ஒரு செப்பல் ஒன்று வாங்குகிறோம், நமக்கு தேவையானது பொருத்தமாக இருக்குதான்னு போட்டு பார்க்கணும், இல்லைன்னா வீட்டில் போய் கூட போட்டு பார்த்துட்டு மாற்றணும். ஒரு 4 வாரம் நடந்துட்டு வந்துட்டு மறுநாள் இந்த செருப்பை எனக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறது அது எவ்வளவு ஒரு மோசமான சுயநலம். சரி, இது ரெண்டு சுயநலங்களையும் பார்க்க போகும்போது இப்போ இந்த கடைக்காரர்களுக்கு ஒரு என்ன தோணும்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரி நம்மளை நஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம நியாயமாக தான் நடந்துக்கிறோம், ஆனால் இவங்க அநியாயம் நடந்துக்கிறாங்கன்னு அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும். ஆனாலும் கூட நாம் அந்த இடத்துல அதை விட்டு கொடுக்க போகும்போது பல கோடி நன்மைகளை நாம் அடைந்து கொள்கின்றோம். யார்கிட்ட யார் அந்த மாதிரி ஏமாற்றுகிறார்களோ அவள்கிட்ட இருந்து. சரி, அந்த ஒரு பலவீனம் அது என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களுடைய உணர்வுகளில் அது ஆழமாக பதிந்து விடும். நாம் ஏமாத்திருக்கிறோன்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களை இதயத்தோடு அவர்கள் போற்றி போடுகிறார்கள். ஏன்னா
இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது. இதயம் என்ன சொல்லும்? உண்மையை தவிர வேற எதுவுமே பேசாத இதயம். யாருடைய இதயமா இருந்தாலும், 100 கொலைகள் புரிந்தவனுடைய இதயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான நடத்தையுடையவருடைய இதயமாக இருந்தாலும் சரி, அந்த இதயம் இறைவனை சேர்ந்தது. அது உண்மையை தவிர வேற எதுவுமே பேசாது. அவர்களுடைய இதயம் பேசும். அந்த இதயம் எப்படி பேசும்? நான் வந்து ஏமாத்தி விட்டேன் அப்படின்றது அந்த உயிர் வரையிலும் அந்த மாறாத செய்தி. அந்த செய்தி உண்மைக்கு புறம்பாக நடந்த அந்த செய்தி அவருடைய உணர்வுகளில் அவங்க ஜெனட்டிக் மேட்டர்ல ரிஜிஸ்டர் ஆக போகும்போது அவங்களுடைய வாரிசுகள் முழுமையிலும் இது அவங்களுக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த தவறான சுயநலத்தின் அடிப்படையிலான அவருடைய வாரிசுகள் எல்லாம் வந்து எவ்வளவு பலவீனமான சூழ்நிலைகள் எல்லாம் பின்னாடி அடைய போறாங்க. நம்மகிட்ட இயல்பான ஒரு சூழ்நிலை. அதே ரெடிமேட் ஷாப்பில் போய் மாற்ற போகிறோம். இந்த மாதிரி மாற்றுறது தப்பு. சிப்பல் கடையில் போய் நடந்துட்டு போய் போனது மாற்றுறது தப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம நடந்துக்க போகும்போது நமக்கு வந்து ஒரு நஷ்டம்தான் ஏற்படுகிறது. ஆனால் பல கோடி நன்மைகள் நமக்கு வந்து சேர்கின்றது. நாம் நஷ்டப்பட்டிருக்கின்றோம். யார் பலவீனம் அடைந்திருக்கின்றார்களோ நாங்கள் அவர்கள் சார்பாக இருக்கின்றேன் இறைவன் சொல்றான். அவர்களோடு இருக்கின்றேன். யார் வந்து பலவீனமானவர்களோ நான் அவர்களோடு இருக்கின்றேன்னு இறைவனுடைய கட்டளை இருக்குது. அப்போ யார் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ நான் அவர்களோடு இருக்கின்றேன் அப்படின்னுடைய இறைவனுடைய கட்டளையை வந்து நாம் உள்வாங்கி பார்க்க போகும்போது நாம் நம்மோடு இறைவன் இருக்கின்றான். நம் உள்ளம் தூய்மையானது, நம்முடைய செயல் தூய்மையானது. நாளே விஷயம்தான் எண்ணங்கள், சொல், செயல், பொருள். இதுக்குள்ள நாம் தூய்மைகளை நாம் வந்து பார்த்து பார்த்து ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிட்டே வந்துட்டோம்னு சொன்னா நம்ம ஆரோக்கியமான சூழல். சரிங்க, இப்போ வந்து ஒரு ரெடிமேட் ஷாப்ல போய் ஒன்று மாத்திட்டு வந்துட்டோம். அதே மாதிரி வந்து ஒரு செப்பல் ஷாப்லையும் மாத்திட்டு வந்துட்டோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பொதுவான இப்ப தான் பேசியிருந்தோம் இல்லையா? இதே ஒரு மளிகை கடையில போய் ஒரு முட்டை வாங்கிட்டு வரோம். முட்டை வாங்கிட்டு வர போகும்போது முட்டை வாங்கும்போது இடிக்கிறதுல வந்து அந்த கிராஸ் ஆகுதுல, இந்த கிளாஷ் ஆகுதுல வந்து முட்டை உடைஞ்சு போச்சு. இது கடைக்காரன் தப்பா, வாங்குறவன் தப்பா, கொடுப்பவன் தப்பா, வாங்குறவன் தப்பான்னு சொன்னா அந்த இடத்துல தீர்மானிக்க முடியாது. 2 பேர்ல யாருடைய தப்பாவனா இருக்கலாம். ஒருவேளை கடைக்காரர் வந்து கொடுங்க பரவாயில்ல நான் வேற தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி தூக்கி போட்டு வேற தரலாம். இல்லை வாங்குறவங்க வந்து ஒரு டக்குனு ஒரு கவரில் கொடுங்க, நான் வீட்டில் போய் அதை ரெடி பண்ணிக்கிறேன் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பெருந்தன்மையாக அப்பா கூட சொல்ல வரலாம். இந்த இடத்துல 2 பக்கம் எதுல தப்பு அப்படின்னு புரியாத இடங்களை கூட இந்த முட்டையில் இருக்குது. இந்த இடத்துல விட்டு கொடுப்பவர்களுக்கு அதன் காரணமான நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் மனதோடு நாம் பேச வேண்டும். இந்த மனதோடு நாம் பேச போகும்போது நமக்கு இது ஆரோக்கியத்தை தருகிறது, அமைதியை தருகிறது, நம்ம நிம்மதியை தருகிறது. அப்போ அந்த யார் அந்த தவறுகள் செய்தார்களோ, அந்த ட்ரெஸ் வாங்கணும், செருப்பு வாங்கணும், அவர்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள். அந்த சுயநலத்தின் அடிப்படையிலான அந்த நிகழ்வு அவங்க வாழ்நாள் எல்லாம் அந்த இதயத்திலே பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாக தான் இருக்கும் ஒழிய அதிலிருந்து வேற எதுவுமே வந்து மாற்றமே இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்தெந்த உறுப்புகளோடு தொடர்புடையதாக இருக்கிறதெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது. ஆக ஏதோ ஒரு உறுப்புல வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேசணும்னு சொன்னா அது இதயத்தில் தான் பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது. அந்த உண்மையை மட்டுமே பேச தெரிந்த அந்த இதயத்திற்கு அந்த உண்மை தெரியும். அப்ப வேற யாருக்குமே தெரியாததா நம்ம நினைச்சிருந்தாலும் கூட நம்ம இதயத்திற்கு அது தெரியுது. அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை நாம் வந்து உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்க்க போகும்போது நம்ம ஃபில்டர் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் வந்து ஃபில்டர் பண்ணி அடுத்தவங்க வந்து நம்மகிட்ட கோவப்பட்டாலும், அடுத்தவங்க வந்து நம்மகிட்ட பழிவாங்க நடந்துட்டாலும் சொல்ல நாம் விட்டு கொடுத்தோம் என்றால் திரும்ப பழிவாங்குவதற்கு நமக்கு அனுமதி இருந்தாலும் கூட பழிவாங்காமல் விட்டு கொடுக்கின்ற பொழுது பல கோடி நன்மைகளை நம்ம வந்து உடம்புடைய எல்லா செல்களும் அதை அனுபவிக்கிறது. அந்த அனுபவிப்பதை நாமும் வந்து அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு இடம் புரியாத நிம்மதி ஏற்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்கின்றது. இந்த தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு இந்த இடம் நிச்சயமாக பயன்படும். இப்போ இன்னொரு மனதோடு பேசுங்கள் அப்படின்னு சொல்ல போகும்போது நமக்கு வந்து அன்றாட நிகழ்வுகள் பார்க்க போகும்போது ஒரு சுமைகளோடு ஒரு வாழ்க்கை நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எப்படி வந்து ஜெயிக்கிறது? நம்ம காரணமே இல்லை. ஆனா டெய்லி நம்மளால வந்து நிம்மதியாவே இருக்க முடியல. நாம வந்து ஒரு நாள் பொழுதை வந்து எப்படி கடத்தி கொண்டு போவது, அப்போ வந்து எப்படிதான் செயல்படுவது, அடுத்த நாளுக்கான எப்படி திட்டமிடலை நாம செய்யறது, அந்த திட்டமிடலை செய்யணும்னு சொன்னாக்க நம்ம வந்து எப்படிதான் அதுக்கு வந்து பிளான் பண்றது, அப்போ மனசை எப்படி அமைதிப்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்ல போகும்போது பிடித்தமான ஒன்றைக்குள் நாம் லயித்து கொள்ள பழகி கொண்டோம் என்றால் அந்த மனசு வந்து நிம்மதி அடையும். பிடித்தமான ஒன்றை எப்படி தேடுவது? நமக்கு எதெல்லாம் பிடிக்கும்? நமக்கு வந்து சாப்பிடுவது பிடிக்கும்.
விருப்பமான ஒன்றை சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்டே இருக்க முடியாது. நம்ம ட்ரெஸ் பண்ண பிடிக்கும், விருப்பமான ஆடைகளை டெய்லி மாற்றிட்டே இருக்க முடியாது. ஒரு நேரத்துக்கு ஒரே நாளில் பல முறை மாற்ற முடியாது. சரி, நம்ம பிடித்தமான இடங்களில் போயிட்டு வர பிடிக்கும், பிடித்தமானவர்களை பார்க்க பிடிக்கும், பேச பிடிக்கும், இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக. ஆனால் அதற்கான சூழல்கள் எல்லாம் இல்லாத போது, இந்த மாதிரி ஒரு சூழல்கள் இல்லாத போது, அன்றாடம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத போது நாம் தனியாக இருக்கின்றோம். நாம மனதோடு எப்படி பேசிக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் யார் அப்படின்னு சொன்னா, நான் கருவாக உருவானது ஒரு அற்புதமான இடம். அது எங்கே இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, கர்நாடக மாநிலத்தின் நந்தி மலையிலிருந்து புறப்பட்டு கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் வழியாக வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இப்படி தொடர்ந்து பயணம் செய்து செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அருகில் உள்ள வாயலூர், புதுப்பட்டினம் பக்கத்தில் வாயலூர்ன்ற கிராமத்தில் போய் கடலில் கலக்குது. இப்படி கலக்கக்கூடிய ஒரு நதிக்கரை ஓரத்தில் இந்த கரு உருவானது. இது ஒரு பாலாற்றங்கரையில் உருவான கரு. இந்த கருவின் தாய் இந்த கருவை சுமந்து கொண்டு தாய் வீட்டிற்கு பிரசவத்திற்கு செல்லுகின்றார்கள். அந்த இடம் பொதிகைமலை தென்றலையும் கொடைக்கானல் போன்ற மலைகளிலிருந்து வரக்கூடிய ஏரிகளின் காற்றையும் சுமந்து நீரையும் சுமந்து கொண்டு வரக்கூடிய இந்தியாவினுடைய இரண்டாவது தூய்மையான நகரம் என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல் நகரத்திலே இந்த கரு ஒரு மழலையாக உருவெடுக்கிறது. 6 மாத காலம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சிகளின் நீரலைகளை உள்வாங்கி மகிழ்கிறது. அதன் பிறகு ஒரு 12 ஆண்டுகள் மீண்டும் அதே பாலாற்றங்கரையிலேயே வாழ்க்கை தொடர்கிறது. அப்ப 2 இடங்களையும் பார்க்கின்ற பொழுது, திண்டுக்கல் நகரம் என்பது சேர சோழ பாண்டிய மன்னர்கள், நாயக்கர்கள், தெலுங்கர்கள், இப்படி பல்வேறு அரசர்கள் வட எல்லையாக கொண்டு வாழ்ந்த பூமி திண்டுக்கல் நகரம். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சியில் வரக்கூடிய ஒரு ஊர், அற்புதமான தூய்மையான காற்றுக்குரிய ஒரு ஊர். அடுத்தது வளர்ந்ததெல்லாம் 12 ஆண்டுகள் வரை படாலம் என்ற கிராமம், மதுராந்தகம் செங்கல்பட்டுக்கு இடைப்பட்ட படாலம் என்ற கிராமம். அங்கே பாலாற்றங்கரையோரத்து அழகிய கிராமம். ஆற்றங்கரையோரத்து அழகிய கிராமத்தில் தான் ஆரம்ப கல்வி. அதன் பிறகு அதே பாலாற்றங்கரையில் உள்ள செங்கல்பட்டு நகரம், அந்த பக்கம் மாமண்டூர் பாலாற்றங்கரை, இந்த பக்கம் ஆத்தூர் பாலாற்றங்கரை, இடைப்பட்ட நகரத்தில் 2 ஏரிகளுக்கு இடையில் 3 மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஊர் செங்கல்பட்டு நகரம். இதுதான் உயர்நிலை கல்வி. அதுக்கடுத்து ஒரு 8 வருடங்கள் 9 வருடங்கள். அதன் பிறகு காவிரி கரை, மேட்டூரிலிருந்து வரக்கூடிய அந்த காவிரி நீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சேலம் நகரத்தில் ஓராண்டு. அதன் பிறகு அங்கிருந்து மீண்டும் மதுராந்தகம் நகரம். மதுராந்தகம் ஏரி என்றால் தமிழகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஏரி. அந்த ஏரிக்கரையின் வாழ்க்கை 2 ஆண்டுகள். இப்போ குறிஞ்சிமலை, திண்டுக்கல் நகரம் என்பது குறிஞ்சிமலை பகுதி, படாலம் என்பது மருதநல பகுதி, செங்கல்பட்டு என்பது மருதமும் முல்லையும் நிறைந்த பகுதி. ஏன்னா செங்கல் நீர் பூக்கள் நிறைந்த பகுதி என்பதனால் செங்கல்பட்டு பெயர் பெற்றது. அதன் பிறகு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் நிலம், சென்னை நகரம். அதற்கு அடுத்ததாக 3 ஆண்டுகள். மீண்டும் ஏரிக்கரை வாசம் மதுராந்தகம் 2 ஆண்டுகள். அதன் பிறகு மீண்டும் செங்கல்பட்டு நகரம் 16 ஆண்டுகள். அதன் பிறகு மீண்டும் இன்று வரையிலும் தொடர்ந்து நெய்தல் நிலப்பகுதி, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வனம், நிலமும் நிலம் சார்ந்த இடமும் மருத நிலம். எல்லா பகுதியிலும் வாழ்ந்திருக்கின்ற பொழுது இறைவனை நோக்கி ஆலயம் பாலைவனத்திற்கு இடையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நோக்கியவாறு தான் இந்த இறை வழிபாட்டு செய்தி இவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்பது 5 வகையான நிலப்பகுதியிலும் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக போய் கொண்டிருக்கிறது. இறைவன் அருள் புரிவதனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது என்பது எனக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி.
எப்போதெல்லாம் நான் சோர்வடைகின்றனோ, எப்போதெல்லாம் என் மனம் சோர்வடைகின்றதோ, எப்போதெல்லாம் என் மூளை சோர்வடைகின்றதோ, எப்போதெல்லாம் என் உறுப்புகள் எல்லாம் சோர்வடைகின்றதோ, எப்போதெல்லாம் என் உடலின் எல்லா செல்களும் சோர்வடைந்திருக்கின்றதோ, இந்த சோர்வடைந்திருக்கின்ற உடலை எல்லாம் தூய்மையாக அது அற்புதமான ஆற்றல் மிக்கதாக மாற்றுவதற்கு எப்படி தண்ணீர் பயன்படுகின்றதோ அப்படி எல்லா நீர்த்துறைகளிலும் என்னுடைய பயணம் வாழ்க்கை நடந்து பெற்றுக் கொண்டது என்பதை ஒரு செய்தியை நான் நினைக்கின்ற பொழுது நான் உற்சாகம் அடைகின்றேன், நிம்மதி அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புள்ள எத்தனையோ சம்பவங்களும் எத்தனையோ நிகழ்வுகளும் உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் உங்களுக்குள் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு நிம்மதியான சூழல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நிகழ்காலங்கள் நிம்மதியற்ற சூழல்களாக இருந்தாலும் கூட இறந்த கால இந்த செய்திகள் எல்லாம் இறக்காமல் உங்களுக்கு வாழ்வளித்துக் கொள்ளக்கூடிய, உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளக்கூடிய, உங்களை அற்புதமான ஒரு வழிநடத்திக் கொள்ளக்கூடிய செய்திகளாக இவையெல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதிலே ஐயமில்லை. நிச்சயமாக நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் வாழ்வின் என்றாவது இனிமையான நினைவுகள் எல்லாம் எதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு வந்து உங்களுடைய பள்ளிக்கூட நாட்களை பாருங்கள், உங்களுடைய கல்லூரி நாட்களை பாருங்கள், உங்கள் மனவிழா நாட்களை பாருங்கள், உங்கள் சுற்றுச்சூழல் உங்கள் வீட்டில் நடந்த விழாக்களை பற்றி சிந்தியுங்கள், உங்கள் பெற்றோரை பற்றி சிந்தியுங்கள், உங்கள் உறவினர்களை பற்றி சிந்தியுங்கள், உங்கள் அண்டை வீட்டார்களோடு உங்களுடைய தொடர்புகளை உறவுகளை எல்லாம் எப்படி நீங்கள் இப்போ இதுவரையிலும் இது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது என்பதை பற்றி நினைத்து பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சி நிம்மதியை தரும். மனதோடு பேசக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக நாம் ஊர் ஊராக போய் பார்க்க வேண்டும், அங்கே போய் பார்க்க வேண்டும், இவங்களை போய் தேடணும், இவங்களை ஷேர் பண்ணிக்கணும். யார்ட்டையுமே ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லா உணர்வுகளும் வரதான் செய்யுது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பிறப்பும் இறப்புக்கும் மத்தியமான இந்த வாழ்க்கை என்பது ஒரு கேம், ஒரு விளையாட்டு. இதில் நிம்மதியாக விளையாட வேண்டும், நாம் தீரமுடன் விளையாட வேண்டும், இல்லை வெற்றி காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தருவதற்கு இது மாதிரியான மனதோடு பேசும் பயிற்சியை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டே இருந்தீர்களானால் நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தும், மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும். நிம்மதி என்பது நிகழ்காலத்தில் ஏற்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் திட்டம் தீட்டுவதற்கு உங்களை தயார்படுத்தும். அப்படி திட்டங்கள் தீட்டுகின்ற பொழுது பிற்பகுதி, வாழ்வின் பிற்பகுதி மிக அமைதியான முறையிலே, மிக நிம்மதியான முறையிலே உங்களுக்கு நடைபெறும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை உங்கள் மத்தியில் நான் பதிவு செய்கின்றேன். இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லியிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள நடந்து கொண்ட நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. பிடிச்ச நிகழ்ச்சியை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது சாப்பிட்றதை பற்றி யோசிச்சு பாருங்க. இனிமையான சாப்பாடு இப்போ சாப்பிட்ருப்பீங்க, அழகான ட்ரெஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்க, நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமானதோ அவற்றையெல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்க்க போகும்போது உங்களுடைய இதயம் மகிழ்ச்சி அடையும். இதயம் மகிழ்ச்சி அடைகின்றது. அது அற்புதமான சூழல்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது. அடுத்தது மூன்றாவது தலைப்பு, முதலாவது தலைப்பாக போனவாறு பேசின அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்பை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அழகின் சிரிப்பு எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா, இந்த அழகின் சிரிப்பு அது அதிகாலை பொழுதுல தான் தொடங்குது. அதுக்காக நம்ம என்னெல்லாம் பேசணும், போன வாரம் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசணும். அதே மாதிரி நாம் தஹஜ்ஜத் தொழுகை, சுபுகு தொழுகை, அதுக்கப்புறம் நம்ம நோன்பு இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடிய சகர் உணவு, இதெல்லாம் போன வாரம் பேசணும். சரி, இதெல்லாம் பேசிட்டோம். மறுபடியும் எப்பயாவது ஒரு நாளைக்கு பேசலாம். இப்போ மறுபடியும் அதே பேசியிருந்தா சரியாக வராது, போர் அடிச்சிடும். இப்போது அதாவது பிடிச்ச பாட்டை எப்போ தடவை கேட்கலாம் தான். இருந்தாலும் கூட நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்க முடியாது. நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ விஷயமே இல்லாமல் இதே திருப்பதி பேசுகிற மாதிரி ஆகிடும். நிறைய செய்திகள் உங்களோட ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த மாதிரி அழகின் சிரிப்பு நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம அழகாக இருக்கணுன்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லைன்னு சொல்லி போன வாரம் பேசணும். அப்போ அந்த அழகை மீட்டுக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதிகாலை பொழுது துயில் எழுவது தான் முதல் வேலையாக நம்ம சொன்னோம். இந்த அதிகாலை பொழுது துயில் எழுதுனால என்ன பயன் கிடைக்குது அப்படின்றது தான் இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி பேச போகிறோம். இந்த அதிகாலை பொழுதுல எழுந்துக்க போகும்போது இரவு பொழுதுன்றது எப்படி இருக்கும், பகல் பொழுதுன்றது எப்படி இருக்கும், இந்த பொழுதுலேருந்து இந்த உடம்பு இந்த பொழுதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால், தன்னை ஏற்றவாறு இந்த சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு அதிகாலை நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பாதாகவே நம்ம எழுந்துடணும். அப்படி எழுந்தால் மட்டும்தான் இந்த டேக்கான அடாப்டேஷன் நம்ம உடம்பு நடக்கும். அப்போது நம்ம எதுவுமே இலசாதான் எதிர்பார்ப்போம். தேங்காயை விட இளநீர் இல்லையா, வீசும் காற்றை விட தென்றல். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் இலசு, கத்திரிக்காய் வாங்கினோட பிஞ்சு கத்திரிக்காய், முருங்காய் வாங்கினாலும் பிஞ்சு முருங்காய், இப்படி தான் நம்ம வாங்குவோம் இல்லையா? அப்போது
இந்த மாதிரி எதுவுமே இலசா இருக்கணும். அப்ப வெயில் கூட இலசா இருக்கணும்னு சொன்னா காலை இளங்கதிர், காலை இளங்காற்று, காலை இளம் வெளிச்சம், காலை சூழல், அற்புதமான சூழல். நம்ம இரவின் பகுதியில் நம்ம உடம்பு எப்படி அடாப்ட் ஆயிருக்குதோ அதிலிருந்து மாற்றி பகல் பொழுதுக்கு நம்மளை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டோம்னு சொன்னாக்க டேக்கு அடாப்ட் ஆகிறது வந்து வேற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் அடாப்டேஷன். அது வந்து திணிப்பது. இந்த உடம்பு வந்து நம்ம நம்ம உடம்பை கொண்டு போய் பகல் பொழுது திணிப்பதற்கு ஏற்றவாறு. கேட்டு திறந்திருக்கிற நேரம் அதிகாலை பொழுது. இந்த கேட்ல இந்த கேட்டுக்குள்ள மாறுறதுக்கு டைம் வந்து அந்த டைம் தான். சூரிய உதயம், உதயத்தை தாண்டிட்டோம்னு சொன்னா அந்த கேட் க்ளோஸ் ஆகிடும். நம்ம வந்து கதவை தட்டி கிட்டி போராடி இல்லை வேற வழியா எகிரி குதிச்சு உள்ள வர்ற மாதிரியான சூழல் தான் அதன் பிறகு நடக்குது. இப்படிப்பட்ட சூழல் ஆரோக்கியத்தை தராது. இது என்ன பண்ணணும், நம்ம உடம்புக்குள்ள பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும், துன்பங்களை ஏற்படுத்தும். அப்போ வலி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகாலை பொழுது, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா அதிகாலை பொழுது, அழகாக இருக்க வேண்டும் என்றால் அதிகாலை பொழுது. இந்த பொழுதை நம்ம வீணாக்கிட்டோம். எவ்வளவு அதிகாலை பொழுதுகள் நம்முடைய வாழ்க்கையில வீணாக இருக்குன்னு பார்க்க போகும்போது நம்மளுக்கு வயசு எத்தனை வயசோ அதில் வந்து மேக்சிமம் பீரியட்ஸ் வந்து நம்ம அதிகாலை பொழுதை பயன்படுத்தி இருக்கிறோம், தவற விட்டுருக்கிறோம். இனிமேலும் அது தவற விட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து அறிவற்றவர்களாக தான் நம்ம நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம வந்து அறிவாளிகளாக நடக்கின்றோம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து நம்மளை சொல்லிக்க முடியாது. அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தணும். அந்த சாதாரணமாக இப்போ ஆயுர்வேதா வந்து 4000-5000 வருஷம் ஆச்சு இந்த ஆயுர்வேத சிஸ்டம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலை எந்திரிக்க போகும்போது யார் தும்புறாங்களோ அந்த நுரையீரல் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குன்னா செல்லாம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆரோக்கியம் இந்த ஆயுர்வேத கான்செப்ட் ஆரோக்கியத்தை சொல்ல போகும்போது அதிகாலை பொழுது பற்றி பேசுகிறாங்க. அப்போ காலையில் எழுந்துச்சு நம்ம தும்மணும்னு சொன்னால் நல்லதா கெட்டதா? காலையில் எழுந்துச்சு தும்மிட்டே இருக்கிறோம், டாக்டர் போகிறோம், அதுக்கு மருந்து கொடுத்து அவங்க சப்ரஸ் பண்ணுறாங்க. அந்த மருந்து என்ன பண்ணுது, ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போகும்போது உள்ள வந்து தேவையில்லாத வந்து கெடுதல்களை எல்லாம் ஏற்படுத்துது, உடம்புல பலவிதமான நோய்களை ஏற்படுத்துகின்றது. அதை அப்படியே அலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்க ஆயுர்வேதாவில். தும்மலை அலோ பண்ணுங்க. காலையில் வரக்கூடிய தும்மல் அந்த பாடியை வந்து டே டைமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது. அதனால டீஃப்ரீஸ் பண்ணுது. எப்படி ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வைக்க போகும்போது டீஃப்ரீஸ் ஆகி தண்ணி கரைஞ்சி வெளியே போதோ அந்த மாதிரி உள்ளே சேர்ந்து போன நீரை வந்து உடம்பு வெளியேற்றிட்டு இருக்குது. அந்த மாதிரி வெளியேற்றுறதுக்கு அலோ பண்ணுங்க. அப்படி வெளியேறிட்டு இருக்கிற உடம்பு நல்ல உடம்பு, அவங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமானது, அவங்களுக்கு செல்கள் ஆரோக்கியமான செல்கள் அப்படின்றத ஆயுர்வேதா பதிவு பண்ணுது. ஆயுர்வேதா இந்த நமக்கு கிடைச்சி 5000 வருஷங்கள் ஆகுது. 5000 வருஷமா அந்த கான்செப்ட் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது பொருத்தமானதாக தான் இருக்குது, என்னைக்கும் பொருத்தமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏசியில் படுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து காலை எழுந்தோன்னு வெந்நீரில் குளிக்கணுன்றது ஒரு ஏன்னா வெப்பத்தை நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி ஆக்கணும் அந்த இடத்துல. அதே மாதிரி வெளியே வந்து நாம் என்ன பண்ணணும், வெளிச்சத்தில் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது வெயில் படும்படியாக இருக்கணும். பொதுவாகவே ஏசி இல்லைனாலும் சரி ஒரு 15 நிமிடமாவது உடம்புல வந்து நமக்கு வெயில் படணும். காலை இளம் வெயிலாக இருந்தால் அது மிக மிக ஆரோக்கியம். இந்த காலை வெயிலை தவற விட்டோம்னு சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை நாம் தவற விட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்போ அதனால வந்து அந்த காலை வெயிலை வந்து நம்ம முழுசாக பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த செய்தியை வந்து கூடுதல் செய்தியாக நான் பதிவு பண்ணுறேன். அப்போ வந்து அந்த நைட் டைமுக்கும் டே டைமுக்கும் சொல்லும்போது நைட் டியூட்டி பார்க்குறோடைய வேலை எப்படி இருக்கும், நைட்டு ஃபுல்லாகவே வேலை செய்யக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து மிட் நைட்டில் தூங்கி காலைல 10 மணிக்கு மேலே எழுந்துகளுடைய சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்கள் ஆரோக்கியம் மற்றவர்களாகவே அவங்க வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கும். அப்போ ஆரோக்கியம் இல்லாமையே போயிட்டு இருக்கும் அந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ எத்தனை டாக்டர் பார்த்தாலும் எத்தனை மருத்துவங்களை மாற்றி பார்த்தாலும் எந்த விதமான பயனும் கிடையாது. அந்த இடத்துல வந்து நாம என்ன கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ணோம். அதை கரெக்ட் பண்ணாம நாம வந்து மருந்துகளையும் மருத்துவர்களையும் மாற்றி மாற்றி பார்ப்பதெல்லாம் எந்த பயனுமே கிடையாது. அதன் காரணமாக பிற்காலத்தில் நமக்கு நுரையீரல் பலவீனம் அடைவதும் கிட்னி பலவீனம் அடைவதும் இதனால் இருந்து தான் தொடங்குது. அப்போ நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நம்ம கடமை. ஐயோ எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவங்க மூச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் அப்படி போகிறோம் இப்படி போகிறோன்னு சொன்னால அங்கே வந்து காரணம் என்ன, அந்த எந்தன காரணமாக இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிகாலை பொழுது நாம் பயன்படுத்தவில்லை. அதனால் ஆரோக்கியமான நுரையீரலிருந்து நாம் அந்த நுரையீரலை பலவீனப்படுத்தி கொண்டோம். அதே மாதிரி வந்து அந்த காலை வெயிலை நாம் வந்து அனுபவிக்கவில்லை. அதனால வந்து உடம்புக்குள்ள வந்து என்ன ஆகுது, வேர்வை சுரப்பிகள் வேலை செய்யலை, அதனால அதுக்குள்ள நீர் சேர்ந்து போகுது. இது பிற்காலத்தில் வந்து உடல்ல நீர் வீக்கங்களை ஏற்படுத்துது, தோல் நோய்களை ஏற்படுத்துகின்றது. இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம வந்து இப்போ இருந்தே அதெல்லாம் வந்து நீக்கிக்கிட்டு புறக்கணிச்சுட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் நாம் வந்து ஆரோக்கியமான உடலை பெற முடியும். அந்த பெறுவதற்கு அதிகாலை பொழுது இன்னும் அதிகாலை பொழுதை பற்றி பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த செய்திகள்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பேச போகும்போது நமக்கு இன்னும் வந்து ஆர்வமாக இருக்கும். இன்னைக்கு இந்த பகுதி அழகின் சிரிப்புன்ற பகுதியில் வந்து நாம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால்
அது ஆரோக்கியம் சார்ந்த அழகு தான் வந்து உண்மையான அழகு. மேற்பூச்சுக்களால் எந்த விதமான அழகையும் நம்ம பெற்றுவிட முடியாது. அந்த அழகை பெற வேண்டும் என்றால் அதற்கான வாசல் அதிகாலை பொழுது, அந்த பொழுது திறக்கணும். அது தட்டுங்க, திறக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். இந்த பகுதியில் வந்து இன்னும் கொஞ்சம் செய்திகள் பேசணும். இது அடுத்த வாரம் பேசுவோம். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு இப்போ இன்றைக்கே பழைய செய்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், போன வாரம் வராதவர்கள் இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்பும், இன்றைக்கு புதுதாக வந்தவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்ற தலைப்பில் வந்து நாம் வந்து இதயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஹார்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஹார்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்க போகும்போது ஹார்ட்டை பற்றி முழுசாக நம்ம வந்து புரிதல் நமக்கு வேணும் முதல்ல. ஏன்னு சொன்னால் உலகத்திலேயே நம்பர் 1 நான் வந்து இப்போ கில்லர் அப்படின்னு சொன்னாக்க அது ஹார்ட் தான் சொல்லி போன வாரம் நம்ம பேசணும். அப்போது ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, எப்போ வரும், யாருக்கு வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ அந்த செய்திகளை உள்வாங்கணும். அப்போ அந்த இதயத்தை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது, யாருடைய இதயம் எப்படியெல்லாம் பலவீனப்பட்டு போகுது. அப்போது இதயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதை விரும்புகிறது அப்படின்னு சொன்னால் அது மகிழ்ச்சியை தான் விரும்புகிறது, அது இனிமையை தான் விரும்புகிறது, அது இதமானதை தான் விரும்புகிறது. அதுதான் பேர் இதயம். அப்போ இதமானதை, இனிப்பை, இன்பத்தை மட்டுமே நம்ம வந்து பெற வேண்டும் என்பது தான் இயற்கையின் விதி. நாம் இனிமையாக இருக்க வேண்டும், நாம் இன்பமாக இருக்க வேண்டும், நாம் அமைதியாக இருக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் இயற்கை விரும்புகிறது. அதுதான் இதயத்தில் பதிவு செய்யப்பட்டு இதயமாக நமக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இதயத்தை நாம் பாதுகாக்க தவறுவதன் விளைவாக தான் அந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது, இது எங்கிருந்து தொடங்குது? இதயத்தின் ஆரோக்கியம், இதயத்தின் ஆரோக்கியம் என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் அது ரீப்ரொடக்ஷன், அதாவது இனவிருத்தி அப்படின்றதுல ஆரம்பிக்குது. ஏன்னா இனவிருத்தி ஏன் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் புரிகிறார்கள் அப்படின்றத நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் புரிவது எதற்காக என்றால் பிளஷர், இன்பத்தை காண்பதற்கு. அவங்க எல்லா வகையிலையும் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருந்து கொண்டு அவர்கள் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கான இன்னொரு நபரை அவர்களோடு சேர்த்துக் கொள்வது தான் வந்து திருமணம். இதுதான் முதல் நோக்கம். திருமணத்தின் முதல் நோக்கம் பிளஷர். 2வது நோக்கம் தான் வந்து வாரிசு உருவாகுது. அந்த வாரிசு உருவாக்குவதற்கு வந்து இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நாம ஒன்றும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உருவாக்க வேண்டிய வேலை நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அதுக்கான வாயில்களை எல்லாம் திறக்க வேண்டியது நம்முடைய வேலை. எப்படி அந்த வாயில்களை திறப்பது? அப்போது அந்த ப்ளஷர் அப்படின்றது மட்டும் நம்ம பார்த்தா போதும். எது சரியான ப்ளஷர், எப்படி அமையணும் அப்படின்ற இடத்துல நம்ம பிளான் பண்ணிட்டோம்னு சொன்னால் அடுத்து வாரிசுகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும். குழந்தையின்மைக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்று தேவையில்லை. அவர்களுக்குள்ள அந்த இன்பத்தை, அந்த அமைதியை, அந்த இதத்தை தடை செய்யக்கூடிய எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் ஒன்று ஒன்றாக பார்த்து அப்புறப்படுத்த நாம் தெரிந்து கொண்டால் இதயம் பலமானதாக ஆகிக்கொண்டே வரும். அது ஏன்னா அங்கிருந்து தான் வருது. இப்போ அக்குபங்க்சர் மருத்துவத்தில் இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது நுரையீரல் பாதை, சுண்டுவரிலிருந்து வரக்கூடியது இதயத்துடைய பாதை, ஹார்ட்டோட பாதை. 2 பாதைகள்லையும் உடம்புல வேற எங்கேயுமே வந்து எல்லா உறுப்புகளும் அங்கங்கே தான் வேலை செய்யும். லிவர் அங்கே தான் வேலை செய்யும், கிட்னி அங்கே தான் வேலை செய்யும், மண்ணீரல் அங்கே தான் வேலை செய்யும். ஆனால் இந்த இதயமும் நுரையீரலும் என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னால் ஓட வைக்குது. ஒன்று வந்து உயிர் சக்தியை ஓட வைக்கிறது, இன்னொன்று ரத்தத்தை ஓட வைக்கிறது. 2 தான் ஓட வைக்கிறது. அப்போ உடம்புல எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி போய் எல்லா இடமும் போய் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வர்ற 2 பேர் யாருன்னு சொன்னால், ஒன்று நுரையீரலின் சக்தி ஓட்டம், இன்னொன்று இதயத்தின் இரத்த ஓட்டம். இந்த ஓட்டங்கள் உள்ள ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குது. அது ஓடிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி பார்க்குது. இப்போ ஒரு லிவராலேயோ, ஒரு கிட்னியாலேயோ, ஒரு குடலாலேயோ, ஒரு இறைப்பையாலேயோ, ஒரு பித்தப்பையாலேயோ, எந்த ஒரு உறுப்பாலையுமே வந்து ஒரு பிரெயினை போய் ட்ராவல் பண்ணி பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஒரு கண்ணை போய் பார்த்துட முடியுமா? முடியாது. ஒரு காலை போய் பார்த்துட முடியாது. ஆனால் இது மட்டும் வந்து உச்சிக்கு போகும், உள்ளங்காலுக்கும் வரும், இங்கேயும் போகும் அங்கேயும் போகும், எல்லா இடத்துக்கும் இப்போ ட்ராவல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய 2 உறுப்புகள் இதயமும் நுரையீரலும். அதில் இதயம் தான் ரத்த ஓட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்குது. அப்போ அந்த இதயம் எப்படி அமையுது அதை பொறுத்து தான் எல்லாமே அமையுது. சரி, இந்த இதயம் ரத்தம் எப்படி இருக்குது? அதாவது திருமணமானவர்களுக்கு தாம்பூலம் தெரிக்க கொடுப்பார்கள். வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு. இந்த வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு என்ன விதமான பலன்களை தருகிறது என்பதை வந்து நம்ம உணவு மருத்துவம் பகுதியில் பார்க்க போகிறோம். பின்னாடி கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து 3ஐயும் சேர்த்து போட்டால் என்ன கலர் வருது? ரெட் கலர். ரத்தம் என்ன கலரில் இருக்குது? ரெட் கலர். இந்த ரத்த அப்போ அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு நம்ம புரியக்கூடிய ஒரு விஷயம், லிங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? இதயத்தினுடைய ஆரோக்கியம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால்
இனவிருத்தி மண்டலத்தில் ஆரம்பிக்கிறது, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல ஆரம்பிக்குது. அப்போ ஆண் பெண் தாம்பத்திய உறவில் தான் இது தொடங்குகிறது. அவர்கள் சரியான முறைப்படி அவர்கள் மன ஆரோக்கியம் உடையவர்களாக, உடல் ஆரோக்கியம் உடையவர்களாக, சூழல் ஆரோக்கியம் உடையவர்களாக சூழல்களிலே உருவாகக்கூடிய கரு அற்புதமான கருவாக இந்த உலகத்தில் மலரும், மழலையாக மலரும். அப்படி இல்லாமல் சாதாரண அவங்க வந்து பலவிதமான மன இறுக்கங்களோடும், பலவிதமான சூழல்களோடும், பலவிதமான உடல் கோளாறுகளோடும் அந்த நேரத்தில் இணைவார்களே ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் உருவாகக்கூடிய அந்த கரு என்பது பிறக்கின்ற பொழுது பலவீனமான ஒரு குழந்தையாக பிறக்கும். எப்படி? மென்டலி ரிட்டார்டட் குழந்தையா இருக்கலாம், பிசிக்கலி சேலஞ்சர் குழந்தையா இருக்கலாம். இப்படி வந்து இல்லை ப்ரீமெச்சூர் பேபி, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. இது மாதிரியான ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் அது குழந்தையினுடைய பாவங்கள் கிடையாது, யாருடைய பாவமும் கிடையாது, பெற்றோரின் அந்த நேரத்தைய சூழ்நிலைகள் தான் இதற்கான காரணங்கள். அப்போ சூழல்களை எல்லாம் சரியாக அமைத்து கொண்டு நாம் திட்டமிட்டு ஒரு குழந்தையை உருவாக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக உருவாக்க முடியும். குழந்தையை உருவாக்க வேணாம், திட்டமிட்ட வாழ்க்கையை உருவாக்கணும், அது குழந்தையை உருவாக்கும், அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குழந்தையை உருவாக்குறதுக்கு அந்த வார்த்தையே தப்பு. சூழல்களை தான் உருவாக்கணும், குழந்தை தானாக உருவாகும். அப்போ அங்கேருந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இனப்பெருக்க உறுப்புகளும் இனப்பெருக்க சூழல்களும் சரியாக இருக்குமானால் பிறக்கக்கூடிய குழந்தை மன ஆரோக்கியம் உள்ள குழந்தையாக, உடல் ஆரோக்கியம் உள்ள குழந்தையாக இருக்கும்ன்றது தான் முதல் கான்செப்ட். ரெண்டாவது, இன்றைக்கு அறிவியலால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று இந்த நாளமில்லா சுரப்பிகள். இது சப்ஜெக்டு ரொம்ப பெரிய, நம்ம இதை பற்றி பேச வேணாம். இந்த நாளமில்லா சுரப்பிகள் நம் முதுகெலும்பில் வந்து தொடர்புடையதாக இருக்குது. இந்த நாளமில்லா சுரப்பிகள் 7 சுரப்பிகள், பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி, பீனியல், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு, பேராதைராய்டு, நெஞ்சில் இருக்கக்கூடிய தைமஸு, வயிற்றில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸு, அதுக்கப்புறம் சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல். இந்த 7 சுரப்பிகளும் எதோட கனெக்டாக இருக்குது? இது வந்து அறிவியல் சொல்லக்கூடிய 7 சுரப்பிகள். நம்முடைய மரபு வழி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 7 சக்கராஸ் அப்படின்னு சொல்லுது, 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த 7 சக்கரங்கள் எங்கே நடைபெற்றிருக்குன்னு சொன்னால் முதுகெலும்பில் நடைபெற்றிருக்கின்றது. அப்போது ஒரு குழந்தை எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? ஒரு ஆணின் முதுகெலும்பிலிருந்து தான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுதுன்றது தான் சப்ஜெக்ட், நம்முடைய இறையியல் சப்ஜெக்ட். இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்க போகும்போது மூளையும் முதுகெலும்புக்கும் சரியான வந்து தொடர்பு சமநிலையில் இருக்குமானால், ஆரோக்கியமான நிலையில் இருக்குமானால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கும். சரி, ரைட்டு, பிறந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த நாளமில்லா சுரப்பிகளை ஆக்டிவேட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க அந்த குழந்தைகளை வந்து நார்மலைஸ் பண்ண முடியும், பேலன்ஸ் ஸ்டேட்டில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்போ ரெண்டாவது காரணம் வந்து, முதல்ல காரணம் வந்து ரீப்ரொடக்ஷன், இனவிருத்தி மண்டலத்தினுடைய செயல்பாடுகள். ரெண்டாவது காரணம் இந்த 7 எண்டோக்ரைன்ல நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் சரியா இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியும்? ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம கைக்குள்ளேயே எல்லா சுவிட்செல்லாம் இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணால் சரியாக போயிடும். எல்லாருக்குமே ஏற்கனவே பேசப்பட்ட செய்தி, மறுபடியும் பேசலாம். தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் எங்கே நடக்குது. ஹார்ட்டுக்கு தொந்தரவுகள் எங்கே? ஹார்ட்டுக்கு லாஸ்ட் பார்ட் அது காரணம் ஹீட்டு. அந்த ஹீட்டை நம்ம வந்து இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து கரண்ட் வரணும், அட்ரினல் சுரப்பியை ஒழுங்கு பண்ணணும். அட்ரினல் சுரப்பி ஒழுங்கு பண்ணிட்டோம்னு சொன்னால் அது மழை, அதாவது நீரை கொடுக்கும். ஏன்னு சொன்னால் அது சிறுநீரகத்துக்கு மேலே இருக்குது. சிறுநீரகங்கள் நீர் கொண்ட பகுதிகள். அப்போது நீர் கொண்ட பகுதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் என்பது நீர் கொண்ட மேகங்கள். அப்போது வரி வரியாய் மேகங்கள் வான் முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பு இருக்கும் மணிமுகில்கள் எத்தனையோ கண்ணதாசன் சொல்றாரு. வரி வரியாய் மேகங்கள் வான் முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பு இருக்கும் மணிமுகில்கள் எத்தனையோ. அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, எவ்வளோ இதோட லிங்க் ஆகுதுன்னு பாருங்களேன். தத்தி வரும் பிள்ளைகளை போயெடுத்து பார்த்தாலும் புத்தியுள்ள பிள்ளை என்று புலப்படுவது எத்தனையோ. அப்போ அட்ரினல் சுரப்பி நீர் கொண்ட மேகத்தை போன்றது அவரோட சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்க போகும்போது கண்ணதாசன் குறிக்கிடுறாருங்க. அப்போ இது மாதிரி தான் வந்து அவர் குணங்களை பற்றி பேசும்போது கண்ணதாசன் என்ன சொல்றாரு? மாறாதையா மாறாது, மனமும் குணம் மாறாதுங்கிறது திக்கு வாயை பூட்டி வைத்தாலும் ஒரு பாட்டில் சொல்றாரு. அப்போ மனங்கள் மாறுமா மாறாதா? மாறும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது வந்து சேருதுன்னு சொல்றாரு. அப்போ அவரும் அதே கான்செப்ட் தான் சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு ஆரம்ப நிலையில் என்ன விதமான குணங்கள் எல்லாம், ஒரு குழந்தைக்கு வந்து அற்புதமாக எல்லா குணங்களும் நற்குணங்களாக தான் இருக்கும். அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் வளர வளர அவனுடைய வசதி வாய்ப்புகள் வளர வளர பிரிந்து போய் விடுகிறதுன்னு சொல்றாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, இருக்கும்போது எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம்
எல்லாம் இருக்கும்போது எல்லாம் அந்த குணம்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. அது எப்போ மறுபடியும் வந்து ஒட்டிக்குது உடம்புலன்னு சொன்னால் இறக்கும் போது வந்து சேருதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் அதான் சொல்கிறாரு, மாறாது, குணங்கள் மாறாது. அப்போ அது ஜெனட்டிக் மேட்ரு. அப்போ பாரம்பரியமாக மரபுல வரக்கூடியது. இதை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு போவதற்கு நமக்கு கல்வி இருக்கின்றது. இப்போ இதெல்லாம் கல்வி. இந்த கல்வியை கொண்டு நாம் வந்து இவற்றையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டே போனோம்னு சொன்னால் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும், ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாக்க முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள், இப்போ பிட்யூட்ரி பீனியலுக்கு என்ன ஒர்க்கு, தைராய்டு பேராதைராய்டுக்கு என்ன ஒர்க்கு, தைமஸ்க்கு என்ன ஒர்க்கு, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டோம் சொன்னால் ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட் தான், ஒன்றுமே கிடையாது. இதான் மருத்துவ சப்ஜெக்டே கிடையாது. இங்கே மருத்துவமே இங்கே நான் பேசலை. மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு எளிமையான ஒரு செய்திகளை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 7 நாளமில்லா சுரப்பிகளும் முதுகெலும்பில் உள்ள 7 சக்கரங்களோடு, 7 சக்கரங்கள்னா சகசிராரால் ஆரம்பித்து மூலாதாரம் வரைக்கும் 7 சக்கரங்கள். அப்போ ஏதோ சான்ஸ்கிரிட்டில் பேச நினச்சிக்காதீங்க. இதை பற்றி அப்புறமா இன்னொரு சட்டத்தெல்லாம் பேசுவோம். அதை பற்றி நம்ம வந்து இதை யோகாவை பற்றி பேச போகும்போது இந்த சப்ஜெக்ட் வரும். அப்போ சக்கரங்களை பற்றி பேசலாம். அப்போ வந்து 7 ஒண்டர்ஸ், 7 அதிசயங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அது பேர் இருக்கு. அப்படின்னு பார்க்க போகும்போது இதுக்கான அறிவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த 7 எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னால் வந்து அதனால தான் இப்போ சக்கரை பிறக்கப்போ அந்த பிரசவ டைமில் வந்து அவங்களுக்கு டயபெட்டிக் அதிகமாகிடுறது, பேங்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யலை, பிபி அதிகமாகிடுறது, அட்ரினல் சரியாக வேலை செய்யலை, அவங்களுக்கு வந்து உடம்பு ஒபீஸ் ஆகிடுறது, அங்கே தைராய்டு சரியாக வேலை செய்யலை, இப்படின்லாம் வந்து டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்கே ரீசன்? அப்போ எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து அந்த மதருக்கு சரியாக ஒர்க் பண்ணல. அதை அப்போவே ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒழுங்காக பண்ண முடியுன்றது 2வது சப்ஜெக்ட். 3வது, கொழுப்பு அடைப்பதனால்தான் இதயத்தில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ கொழுப்பு அடைப்பு அப்படின்னு சொல்ல போகும்போதே நாம் எங்கே போகணும்னு சொன்னால், கொழுப்பை எல்லாம் பித்த நீராக மாற்றி குளிர்ச்சியாக உடம்பை வைத்துக் கொள்ளக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு சொன்னால் கல்லீரல். நம்ம உடம்புல எதெல்லாம் சாப்பிட்றோமோ அதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்து 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 அதை வந்து அந்த பித்த நீர், பச்சை கலரில் ஒரு நீரை வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். அந்த மாதிரி நீரை சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கல்லீரலுக்கு வழங்காமல் நிறைய லோடு அதிகமாக போட்டோ தப்பாக போட போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த கல்லீரல் கொழுப்பை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுடும். அந்த மாதிரி விட போகும்போது, அந்த மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னால் என்னவாகும்னு சொன்னால், அந்த கொழுப்பு நம்ம சதைகளில் படியுது, அப்புறம் கல்லீரல்லையே படியுது, அது ஃபேட்டி லிவராக மாறுது. சதைகளில் படும்போது ஒபிசிட்டி, குண்டாயிரும், இல்லை கொழுப்பு கட்டிகள் உற்பத்தி ஆகுது. இதையும் தாண்டி அது எங்கே போய் சேருது அப்படின்னு சொன்னால், இரத்த குழாய்களில் போய் படியுது. இரத்த குழாய்களில் படிய போகும்போது தான் வந்து அந்த சுத்த ரத்த குழாயில் படிய போகும்போது அது எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சப்ளை பண்ணக்கூடிய ஹார்ட்டு தனக்கான ரத்த ஓட்டமையே பண்ணிக்க முடியாத சூழல் வரும்போது தான் வந்து அங்கே ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ இதுக்கான அடிப்படை காரணங்கள் வந்து 2 உறுப்புகள். ரத்த சுத்திகரிப்பை செய்யக்கூடிய நுரையீரல், ரத்த சுத்திகரிப்பில் வந்து நுரையீரல் விட்டு போன பாகங்களை எல்லாம் தனக்குள் உள்வாங்கி செரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய கல்லீரல், லிவரும் நுரையீரலும் சரியாக வேலை செஞ்சுட்டாக்க என்னவாகும்? இதயம் சரியாக வேலை செய்யும். இப்போ இந்த கல்லீரல் அப்படின்றது நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம் ஆரம்பத்தில் சொன்ன சப்ஜெக்டில், கல்லீரலையும் மரத்தையும் ஒப்பிட்டோம். மரம் சார்ந்த சூழல் உலகத்திலேயே இருக்கணும், மரம் சார்ந்த சூழல் உடலுக்குள்ளேயே இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ அந்த குளிர்ச்சியை உடம்புக்குள்ள நம்ம ஏற்படுத்தணும்னு சொன்னால், உடம்பு சூடானது, உயிர் வாழ்க்கைக்கு சூடு அவசியம். ஆனால் சூடை வந்து பேலன்ஸ் பண்ணுவதற்கு அது நீர் தவளைகள், நீர் தரைகள், நீர் சுற்றிலும் நீர் வீழ்ச்சிகள் நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்றது தான் வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய முறை. அப்புறம் காற்று வந்து வெளிவிடுகின்ற காற்று, உள்வாங்குற காற்று இல்லையா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உள்வாங்குற காற்று வந்து குளிர்ந்த காற்று, வெளிவிடுகின்ற காற்று சூடான காற்று. ஏன்னா அது வந்து தேவையில்லாத கழிவுகள்லாம் சேர்த்து வெளியே கொண்டாந்து தள்ளுது. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அது வெளியே வருது, வெப்பமான காற்று வெளியே வருது. வெப்பமான காற்றை வெளியேற்றுவதற்கு நுரையீரல் பலவீனம் அடைந்து விட்டால் அங்கே என்ன ஆகுது? ரத்த சுத்திகரிப்பு நடக்காது. நுரையீரலால் சரியாக ரத்தத்தை சுத்தம் பண்ண முடியாது. உடம்பு வந்து எல்லா பாட்டிலையும் வேலை செஞ்சோன்னா அசுத்த ரத்தங்களை வந்து நுரையீரல் கொண்டாந்து சேர்த்துறோம். நுரையீரல் என்ன பண்ணும்? சுத்திகரித்து அது ஹார்ட்டை கொடுக்கும். அந்த வேலை நுரையீரல் செய்ய தடை ஏற்பட போகும்போது சுத்திகரிக்கப்படாத என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து உள்வாங்கி அதை வந்து தானே செரிச்சுக்கிறோம். யாரு? கல்லீரல். அந்த வேலை நடைபெறாத போது உடம்பு வந்து என்ன ஆகும்? சூடு அதிகமாகிட்டே போயிடும். ஹீட் அதிகமாகிட்டே போக போக ஹார்ட்டில் ஆர் சைலண்ட் ஆகி பாருங்களேன். ஹார்ட்டில் ஆர் மட்டும் சைலண்ட் ஆகி பாருங்களேன். ஆர்னா என்னது? ஆர், HEART, ஹார்ட்டு. ஆர்னாக்கா ஆர் மீன்ஸ் வந்து ரெஸ்ட்டு, ஆர் மீன்ஸ் ரிப்பேர், ஆர் மீன்ஸ் ரெஜெனவேஷன், புதுப்பித்தல். அப்போ ரிப்பேர் நடக்கலை, ரெஸ்ட் எடுக்கலை, அது வந்து ரெஜெனவேட் பண்ணிக்கல, புதுப்பித்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஆர் சைலண்ட்டாக அடங்கி போயிடும். அந்த இடத்துல ஹீட் வந்து சேர்ந்துருது. ஹீட் வந்து சேர்ந்த உடனே என்ன ஆகுது? நமக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வருது. இப்போதான் ஹார்ட் வந்து அட்டாக் வருதுன்னு சொன்னால் எத்தனை கட்டங்கள் நம்ம தாண்டி வந்துட்டோம். ரீப்ரொடக்ஷன், இனவிருத்தி உறுப்புகளை நம்ம சரியாக பாதுகாக்க தவறிவிட்டோம்.
நாளமில்லா சுரப்பிகளை பாதுகாக்க தவறிவிட்டோம். மூன்றாவதாக நம்முடைய சுவாச உறுப்பான நுரையீரலை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம். நான்காவது, எல்லா கழிவுகளையும் உள்வாங்கி செரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய கல்லீரலை நாம் வந்து சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம். இந்த 4 நிலைகளிலையும் தவறி விட்டு கடைசியாக ஹார்ட் அட்டாக் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் நம்ம போக முடியாது. யாராவது தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம்னு சொன்னாக்க நாம ஹார்ட்டை வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மெடிக்கல் மேட்டரா? மெடிக்கல் மேட்டரே கிடையாது. எல்லாமே இயற்கையானதுதான். இதுல எண்டோக்ரின் பாயிண்ட்ஸ் சும்மா கை கால வந்து எங்கெல்லாம் அழுத்தி விட்டோம்னு சொன்னா அந்த எண்டோக்ரின் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ரீப்ரொடக்ஷன் நம்ம பிளான் பண்ணணும். வாழ்க்கையில வந்து நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான சூழல் இந்த பிளான் பண்ணிட்டாக்க ரீப்ரொடக்ஷன் இனவிருத்தி மண்டலம் ஒழுங்கா அமையும். அதுதான் கல்யாணம் பண்றதுன்ற விஷயமே அதுக்குதான். இந்த இடத்துல நம்ம கரெக்டா பண்ணி ஆகணும் இந்த விஷயத்த. அப்போ அது பண்ணுனா அவங்க திட்டமிட்டு வாழ்க்கையை வந்து இன்பமயமானதாக, அமைதியானதாக, அவங்க அற்புதமானதாக அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருந்தோம். தவறு விடுவார்கள் ஆனால் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். அப்போ ஃபர்ஸ்ட் இனவிருத்தி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் 2வது, 3வது நுரையீரலுடைய செயல்பாடு, 4வது கல்லீரல் செயல்பாடு. இவளுக்கு வாழ்க்கை பூரா இதையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டே இருந்தோம்னு சொன்னா, ஒன்னொன்னா விட்டுட்டே வந்தோம்னு சொன்னாக்க என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் அட்டைன் பண்ணி ஆகணும். அப்போ ஹீட் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஹீட் அப்படின்னு ஆர் சைலண்ட் ஆயிடுச்சு, ஹார்ட்ன்றது ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். சீக்கிரமாவே யார் ஹீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க சுய இன்பம் என்ற விஷயத்தை பத்தி பேசணும். ஏன்னா இனவிருத்தி மண்டலத்துக்கும் ஹார்ட்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, பேசிட்டே இருந்தோம் ஆரம்பத்தில். அப்போ சுய இன்பம் அப்படின்றது வந்து ஒரு கணவனும் மனைவியும் இணைவது என்றது, அது இன்பம் வந்து இயல்பான இன்பம், அது வந்து வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற ஒரு இன்பம். சுய இன்பம் என்பது இவர் தனியாகவே இவர் வந்து இன்பத்தை அடைந்து கொள்வது. அப்படி அடைய போகும்போது ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த செமன் அது வெளியேற்றப்படுகிறது. அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்ற போகும்போது உடம்புல உள்ள அந்த தண்ணீர் சத்து போற வெளியேறிடுது. ஏன்னா ஒரே ஒரு துளி விந்து என்பது 40-50 துளிகள் ரத்தத்துக்கு சமானம். அப்போ அவ்வளோ ரத்தங்கள் ஒரு நேரத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற போகும்போது இயல்புக்கு மாற்றமான நிலையில கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுகின்ற பொழுது உடம்புல நீரலைகள்லாம் வெளியேறுது, நீர்ச்சத்து வெளியே போயிடுது, பிளட்டு வந்து அங்கே வெளியேறி போயிடுது. அந்த பிளட் உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு மேலே ஆகுது. அப்போ அந்த மாதிரி பாடியில் வந்து அந்த நேரத்தில் வந்து நீர்ச்சத்து குறைய 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 பாடி பிகமிங் ஹீட்டு. அப்போ 35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா ஹார்ட் அட்டாக்குக்கும் மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் வந்து ரீசன் வந்து இந்த மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய இன்பம். அது ஒரு மேட்ரு. அதுக்கு அதிகப்படியான செக்ஷுவல் ஈடுபாடுகள், அதாவது அந்த செக்ஸில் அதிகமான, அதாவது அளவில்லாமல் வந்து நடந்து கொள்ளக்கூடிய செக்ஸும் கூட ஹார்ட்டை பலவீனப்படுத்துகிறது. அமைதியாக அளவோடு எங்கே நடக்கணுமோ அங்கே மட்டும் நடக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து இதயத்தை பலப்படுத்தக்கூடியது. அங்கே பலமும் அங்கே தான் இருக்குது, பலவீனமும் அங்கே தான் இருக்குதுன்றது நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய அடுத்த நிகழ்ச்சி இது. இந்த மாதிரி ஹார்ட்டை வந்து இதுக்கு அப்புறமா தான் வந்து என்ன சாப்பிட்றது ஹார்ட்டுக்கு, இதெல்லாம் அப்புறம், இதெல்லாம் இந்த கடந்து தாண்டினதுக்கு அப்புறம் தான் என்ன சாப்பிட்டா ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகிடும், என்ன சாப்பிட்டா ஹார்ட் வீக் ஆகிடும் அப்படின்னு இடத்துக்கு வரப்போகும்போது ஒரே ஒரு உணவு ஹார்ட்டை பலமானதாகவே நம்ம வைத்துக்கொள்ளுகிற நம்ம வச்சுக்கொள்ள பயன்படுது. அந்த மாதிரியான உணவு வந்து என்ன உணவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்க. அந்த உணவு வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுங்க. அந்த உணவில் வந்து தொடங்கி ஹார்ட்டை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது நம்ம பேசுறதுக்கு. அடுத்த வாரம் பேசுவோம். அதே மாதிரி பிறவியிலேயே வந்து பலவீனமான வந்து குழந்தையாக பிறந்த ஒரு மகா அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின அலெக்சாண்டர், அவர் உடம்பு மெலிஞ்சு நலிஞ்சு ஒரு பிறவியாக தான் பிறக்கிறாரு. அவர் சுயமாக செயல்படுவதற்கு ஆற்றல் குறைந்தவராக தான் இருந்தார். அவர் 32 வயசுலேயே ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிட்டார். அதுக்குள்ளேயே வந்து உலகத்தையே ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் தன்னை வந்து ஆயுள் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை என்பது அவருடைய குறைபாடு அல்ல. அது அந்த இனவிருத்தி மண்டலத்தம், அந்த இனப்பெருக்க மண்டலத்தை, பெற்றோருடைய இனப்பெருக்க மண்டலத்தை தொடர்ந்து வரக்கூடிய குறைபாடு காரணமாக தான் அலெக்சாண்டர் ஒரு கிரேட் வந்து அந்த சீக்கிரமான வாழ்க்கையை முடிவு கொண்டு வந்துச்சு. அவர் வந்து வாழ்க்கை அவரால் ஏற்படுத்தி கொண்டது அல்லது அங்கேருந்து வருதுன்ற ட்ராவலில் வந்து இங்கே லிங்க் பண்ணி காட்டுறதுக்காக பேசுகிற அந்த விஷயம். அதே மாதிரி 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்களில் ஒருவர் கூட ஹார்ட் அட்டாக்கில் இறக்கவில்லை அப்படின்ற ஒரு செய்தி. ஏன் இறக்கலை அப்படின்னு சொன்ன நம்ம ஒரு நாள் கிளாஸில் 10 வருஷம் பேசியிருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே அவங்க வெட்டிட்டு செத்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஆட்சியாளர்களும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து மாதுளம்பழத்தை அதிகமாக வந்து அந்தந்த சீசனில் மட்டுமே, அந்த சீசன் வாழ்நாளெல்லாம் இல்லை, அந்தந்த சீசனில் அவங்க மாதுளம்பழத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதன் காரணமாக ஹார்ட் அட்டாக் வந்து வராமல் வந்து அவங்க வாழ்க்கை வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது இன்னொரு குறிப்பு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு உணவு, இந்த உணவா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உணவு வந்து
நமக்கு இதயத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து உங்களோட பதிவு பண்ணுறேன். அது என்ன உணவுன்றதை பற்றி நம்ம அடுத்த வாரம் ஹார்ட்டை பற்றி பேசும்போது பேசுவோம். இப்போ 4 தலைப்புகளில் வந்து அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், அப்புறம் இயற்கையோடு இணைவோம். இந்த 4 தலைப்புகளில் அடுத்த வாரம் வந்து இன்னும் கூடுதல் செய்திகளோடு நம்ம சந்திப்போம். புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறியவர் வழியும் அல்ல, அவனுடைய கோபத்திற்கு ஆளான வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ யார் மூலமாக எங்களுக்கு அளித்திருக்கின்றாயோ அவர்களெல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்கள் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். அவர்கள் வாழ்ந்து மறைந்தவர் என்றால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழக்கூடியவர் என்றால் அவர்களுக்கு இம்மை மறுமையினும் இருவேறு உலகங்களிலும் நீ வெற்றியை தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.